இந்த போதகர் ஒரு புதிய போதகர் அல்ல உங்களுக்கு. ஹalleluya. இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும் கண்டிப்பாய். ஆகிய சென்னை பிரதேசத்தில் இருந்து தேவனுடைய மனுஷன் ஆகிய தேவதாசன் இந்த இடத்திலே நித்தமும் வந்து போவார். ஆகவே எங்களுக்கு அதிகமாக ஜெபிக்கிறதான ஒரு தேவ ஊழிய குடும்பம். ஹalleluya. ஹalleluya. එනිසා கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். சத்தமாய் இன்னும் அதிகமாய். ஹalleluya. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ ආදරෙන් සාදරයෙන් පිළිගන්නෙමු. පාසතුමා කිව්වා වගේ පරණ මූණ නෙවෙයි. ඔබ හොඳ ආකාරයෙන් හඳුනන පුද්ගලයෙක් තමයි මම. ඔබට ගොඩක්ම කැමතියි. ගොඩාක් කෙනෙකුට බොහොමයක් ඔබට කැමති මම. ඊට වඩා ඔබගේ පාලතුමාගේ පවුල සම්පූර්ණයෙන් මට ගොඩාක්ම කැමතියි. මම මේ දේශයේ උපත ලැබුවේ නැති වුණත් ඔබ සමග ඉන්න ඔබගේම නැත්නම් මට මෙතන සේවයක් කරන්න බැරි වෙයි කියලා. அதற்காகவும் அதிசி තමයි කමක් නැහැ මම එන්නම් කියලා එතුමාට அவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். වෙන සුති කරනවා. நாம் எல்லாரும் உட்காருவோம். අද දෙවියන් සෝබහට නිදාස් කරන වස්තු ඔස්සේ සිටින උන්වහන්සේගේ වචනය නම් மத்தேயு சுவிசேஷம் මතෙව් සුභාරංචි පොතේ 16 அதிகாரம் 16 වෙනි පරිච්ඡේදය 19 வசனம் 19 වෙනි පදය මතෙව් සුභාරංචි පොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි Book of Matthew 16 verse 19. யாராவது எடுத்தா வாசிங்க. ගත් කෙනෙක් කියවන්න. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தை. කියවන්න.
ஒரே ஒரு வார்த்தை தான். ஆமென். ආමේන්. ஒரே ஒரு வார்த்தை. එකම පදයක්. பரலோகங்களிலே இருக்கிற தேவன் ස්වර්ග රාජ්‍යයේ වැඩ සිටින දෙවියන් වහන්සේ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ස්වර්ග රාජ්‍යයේ යතුරු කැරැල්ල ඔබට අද දෙනු ලබනයි කියලා උන්වහන්සේ කියනවා. கண்களை மூடி ஒரே நிமிஷம். ඇස සපියාත්න කර විනාඩියක්. பரிசுத்தம் உள்ளவரே, ශුද්ධ වූ දෙවියන් இயேசு වහන්සේ. சுவாமி, යේසුස් සමිදානනේ நீங்க இந்த வார்த்தையினாலே ඔබ මේ ඔබගේ වචන තුලින් இந்த ஜனங்களுக்கும் எங்களுக்கும் ඔබගේ ජනතාවට මහට ஆசீர்வாதத்தை தாரும். ආශිර්වාද දෙනු මැනව. அறிய வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். දැනගතු ඒ ප්‍රඥාව ලබා දෙන්න. சிந்தனை எண்ணங்கள் நினைவுகள் திறக்கப்பட்டிருக்கட்டும். සම්දිනී අපේ සිත හදවත ඔබගේ වචනට විවෘත වේවා. இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறேன். මේ වචනට විරුද්ධව ක්‍රියා කරන්නා වූ வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் ආස්තලේ සිටින සියලු අන්ධකාර නපුරු සේනාව அந்தகாரத்தின் எல்லையின் ආவிகளையும் ඒ සියලු ආකාර බලතල තිබෙනව ආත්ම பலவீனத்தையும் தூக்கத்தையும் கொடுக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகளையும் දුඹලතාවේ නිදිමත බර ගෙන දෙන්නා වූ ඒ දුඹලත් කරන්නා වූ ආත්මය இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් බැන දමමින් ඒ පාත්‍රයට එලා දමනවා. நீர் மாத்திர மகிமையடையும். ඔබ වහන්සේ පමණක් මහිමයට පත් වෙන්න. ஆமென். ආමේන්. அருமையானவர்களே, ප්‍රේමවන්තනි, இன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோல்களை දවසේ සවනහන්සේ කුමද පවසන්නේ? ස්වර්ග රාජ්‍යයේ යතුරු කැරල්ල. heavenly keys of 7. ඒ කියන්නේ ස්වර්ග රාජ්‍යයේ යතුරු. பரலோகத்தின் திறவுகோல்கள் ස්වර්ග රාජ්‍යයේ යතුරු 7 திறவுகோல்களாம். ඒ යතුරු 7ක් තිබෙන බව පවසනවා. உங்களுக்கு தெரியுமா? ඔබ දන්නවද? பரமண்டபங்களில் வாசம் பண்ணுகிற பிதாவே. එනිසා ස්වර්ග රාජ්‍යයේ වැඩ වසන්නා වූ පියාණනි. அப்ப என்ன அர்த்தம்? එහෙනම් කුමක්ද තේරුම? நிறைய பரலோகங்கள் இருக்கு. එනිසා ස්වර්ග රාජ්‍ය බොහෝ ස්ථාන තිබෙනවා කියන එකයි. வேத வாக்கியத்தின்படி දේව වචනේ අනුකූලව 7 பரலோகம் இருக்கிறது. ස්වර්ග රාජ්‍ය හාස්කුස තල 7ක් තිබෙන බව පවසනවා. இந்த 7 பரலோகத்தையும் தாண்டி 7வது பரலோகத்துக்கு நம்ம போய் சேரணும். එනිසා මේ හැම ආස්තලයේම පසු කරගෙන 7 වෙනි ආස්තලයේ කියන ස්වර්ග රාජ්‍යයේ විශිෂ්ට ස්ථානට අපි යන්න ඕන. இப்போ நீங்க உங்க வீடு இருக்கு, ඔබගේ දැන් නිවස තිබෙනවා. இல்ல சபையை எடுத்துக்கொள்வோம். දැන් සභාව අරගමු. முதல்ல ஒரு மெயின் கேட் இருக்கும். ඉදිරියේ තියෙනවා මේන් දොරකඩ නැත්නම් அதை திறந்தா தான் உள்ளுக்குள்ள வர முடியும். ඒ හැරියොත් පමණ ඇතුළට පිවිසෙන්න පුළුවන්. அந்த முதல் கேட்டை திறந்தா தான் உள்ளுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ඒ නිසා පළවෙනි ඒ ගේට්ටුවේ හැරියොත් තමයි ඇතුළට එන්න පුළුවන්. அந்த முதல் கீ, ඊට පස්සේ පළවෙනි යතුර, the first key, පළවෙනි යතුර ரட்சிப்பின் திறவுகோல், ගැලවීමේ යතුරයි. the salvation, කියන්නේ ගැලවීම, the key of salvation. ගැලවීමේ යතුර வேதம் சொல்லுகிறது, මේ වචනේ පවසනවා. யோவான் 3:3. යොහාන් 3:3 පදය. வேதம் என்ன சொல்லுகிறது? බයිබලයේ කුමක්ද පවසන්නේ? ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் යමෙකු නැවත නූපනොත් தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. දෙවියන් වහන්සේ රාජ්‍යයට ඇතුළු වෙන්නේ නැත. நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் சொர்க்கலோக பரலோகத்தில் நீ போக முடியாது. නුඹ නැවත නූපනොත් නුඹ ස්වර්ග රාජ්‍යයට ඇතුළු වෙන්න බැරිය. ஒருவன் மறுபடியும் பிறக்கணுமா? සර් අලුතෙන් නැත්නම් නැවත උපත ලබන්න ඕනේද? நாம் எல்லாரும் ஏற்கனவே பிறந்துட்டோம். අපි කලින් අපි උපත ලබලා තිබෙන්නේ. ஹலோ பிரதர் சிஸ்டர், கரெக்டா இல்லையா? හරිද නැද්ද? සහෝදර සහෝදරිනි விளங்குதா? තේරුණාද? ஹலோ விளங்குதா? හෙලෝ තේරුණාද? ஹalleluya. හලලුයා. ஹalleluya. කවුරුත් නැද්ද මෙතන? No one there? කවුරුත් නැද්ද? ஹalleluya. හලලුයා. யாரும் தூங்கிட கூடாது. කවුරුත් නිදා ගන්න එපා. வேதம் சொல்லுகிறது, මේ වචනේ පවසනවා. நாம் எல்லாரும் மறுபடியும் பிறக்கணுமா? අපි සියලු දෙනා නැවත වාරයක් අලුතෙන් උපත ලබන්න ඕන. எப்படியா பிறக்க முடியும்? කෙසේද උපත ලබන්නේ? நம்ம மறுபடியும் தாயின் வயிற்றில் பிறக்க முடியுமா? නැවත වාරේ මව් කුස ඇතුළේ නැවත අලුතෙන් ආයි උපත ලබන්න පුළුවන්ද? செத்துட்டா பிறக்கலாமா? செத்தா பிறக்கலாமா? මැරුණොත් උපත ලබන්න පුළුවන්ද? அப்படி இருக்குல்ல? එම තියෙනවනේ සමහර අයගේ. நான் செத்தா මම මැරුණොත්
நான் அடுத்த ஜென்மத்துல ඊළඟ ආත්මේ அப்ப ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல තර ජනතාවට බලාපොරොත්තු තිබෙනවා. நாம மரித்தால் අපි මැරුණොත් நாம வேறொரு ஜீவன் உண்டுன்னு நினைக்கிறாங்களா பிறவி නැවත අපිට උපත ලබන්න පුළුවන් කියලා නැවත ජීවිතයක් තියෙන කියලා හිතනවා නේද? அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? නමුත් දේව වචනේ සම්බන්ධ කුමක්ද පවසන්නේ? நீ பாவத்துக்கு மரித்து නුඹ පාපයට නැසී நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். ධර්මිෂ්ඨකමට නුඹ උපත ලබන්න ඕනේ. දැන් ජීවත් වෙන්න ඕන. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 යෝහන් 5 වෙනි පරිච්ඡේදයේදී முதலாம் வசனம். පළවෙනි පදය 1 යෝහන් 5 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. 1 யோவான் 1 යෝහන් 5ஆம் அதிகாரத்துல 5 වෙනි පරිච්ඡේදයේ 1ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது. පළවෙනි පදයේ මෙසේ පවසනවා. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். එනිසා යේසුස් වහන්සේමයි ක්‍රිස්තුස් වහන්සේ බව ප්‍රකාශ කරන සෑම කෙනා නැවත ක්‍රිස්තුස්ලා උපත ලබන්නේ කි. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் மறுபடியும் பிறக்கிறான். යේසුස් වහන්සේ අදහන හැම කෙනාම නැවත ඔවුන් උපත ලබනවා. இந்த வேதத்தின்படி මේ බයිබලයේ අනුකූලව நாம අප மறுபடியும் பிறக்கணும். නැවත අපි උපත ලබන්න. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்களோ කවුරු කවුද යේසුස් වහන්සේ නාමයේ කෙරෙහි අදහමින් උන්වහන්සේ විශ්වාසයට අනුගමනය කරන්නේ? அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை ඒ கொடுக்கிறார். හැම කෙනාම දෙවියන්වහන්සේගේ දරුවෝ වන්නට උන්වහන්සේගේ වචන තුල ආධිපත්‍ය දී තිබේ. இது யோவான் 1:12 வேதம் சொல்லுகிறது. යෝහන් පළවෙනි එකේ 12 වෙනි පරිච්ඡේදයේ බයිබලයේ මේ ආකාරයට පවසනවා. இயேசுவை நம்புகிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். යේසුස් වහන්සේ අදාන සිළු දෙනා දෙවියන්වහන්සේ දරුවන්ය. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදය. நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் உறவை கடவுள் கொடுத்திருக்கிறார். එනිසා අපි පියාණනී කියලා දෙවියන්වහන්සේ අමතන පිණිස අපිට පුත්‍ර උරුමකම උන්වහන්සේ අපිට දී තිබෙනවා. எத்தனை பேர் இயேசுதான் தேவன் என்று சொல்லுகிறீர்கள்? කී දෙනෙක් යේසුස් වහන්සේ තමයි දෙවියන්වහන්සේ කියලා පවසන්නේ? ஹலோ விளங்குதா? යේසුස් වහන්සේ දෙවියන්වහන්සේ කියන අය අතෝසවන්න. இயேசுதான் தெய்வம். යේසුස් තමයි දෙවියන් වහන්සේ. சத்தமா சொல்லுங்களேன். શબ્ද නකක් කියන්න. යේසුස් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේ කියන්න શબ્දයෙන්. ஹalleluya. හලෙලූයා. ஒரு சின்ன சீக்ரெட்டை சொல்லி தரேன். මම කුඩා රහසක් පවසන්නම්. எல்லாம் உயிரோடு இருக்கீங்களா? ඔබ ප්‍රාණවත්ද? எல்லாரும் உயிரோடு இருக்கீங்களா? පණ පිටින්ද? உண்மையாவா? ඇත්තද? ஆமா சொல்லுங்களேன். ඔව් කියලා කියන්න බෑ නේද? ஆமான்னு சொல்லுங்க சிஸ்டர். ඔව් කියලා කියන්න. ஆமா, நீங்க எப்படி சுவாசிக்கிறீங்க? කොහොමද ඔබ ආස්වාස ගන්නෙ? நீங்க சுவாசிச்சா தானே உயிரோடு இருக்கீங்க. ඔබ ආස්වාස ගත්තොත් නේද ඔබට පණ පිටින් ඉන්න පුළුවන්. யாருமே அசைய மாட்டீங்க. කවුරු සෙලවෙන්නේ නැත්තේ මොකද? ஜீவன் இருக்கா? ඔබට உயிர் இருந்தாதான் அசைய முடியும். පණ තිබ්බොත් තමයි ඔබට සෙලවෙන්න පුළුවන්. பக்கத்துல பாசன உயிர் இருக்கா? ළඟ ඉන්න කෙනා බලලා කියන්න ඔබට பக்கத்துல பாச சொல்லுங்க, உயிரோடு இருக்கீங்களா? ඔබට ප්‍රාණය තිබෙනවද? யாருமே அசைய மாட்டறாங்களே. එතකොටත් කවුරු සෙලෙන්නේ නැහැ. என்னோட தமிழ் புரியலையோ? සමහරට එතුමාගේ දෙමළ දන්නේ නැම මම කියන සිංහල දැනගන්න එපා. சரி, மூச்சு எப்படி விடுறீங்க? කොහොමද ඔබ උස්ම එළියට දමන්නේ? சொல்லிட்டா කොහොමද விடுறீங்க? ආස්වාස කරන්නේ? කියලාද யாராவது කරන්නේ? பிரீத் பண்ண சொல்லிக்கிட்டா விடுறீங்க? இல்ல இல்ல. මම උස්ම ගන්නවා. දැන් අරිනවා කියලා කීයකේද කරන්නේ? ඉතලා. இப்ப நீங்க பிரீத் பண்ணுங்க பார்க்கலாம். දැන් උස්ම ගන්න. எப்படி? கரெக்டா இல்லையா? හරිද නැද්ද? அப்படினா போய்டும். එකපාරට ඇදගත්තොත් ඉවරයි. நல்லா போய்டுவோம். අපි යනවා. அப்போ ஏனா இயேசு இயேசு உன்னுடைய சுவாசம் கூட இயேசு இயேசுன்னு சொல்லுது இல்லையா? ඔබගේ ආස්වාස පව යේසුස් කියලා පවසන්නේ නැද්ද? அவர் ஜீவனுள்ள தேவன். උන්වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේ. உன்னை மண்ணினாலே சிருஷ்டித்து ඔබ පසෙන් සලසලා உன் நாசியிலே ඔබගේ නාස්පුඩු තුල தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். තමන්ගේ ජීවන උස්මේ හෙළුවා කියලා බයිබලයේ සඳහන් කරනවා. அந்த மண்ணான மனுஷன் ඒ පස්සු ඒ මනුෂයා அந்த சுவாசத்தை வாங்கிக் கொண்டு ඒ ආස්වාසයේ ලබාගෙන ජීවනේ ලබාගෙන அவன் சுவாசிக்க ஆரம்பிச்சான். ඔව් ආස්වාස කරන්න පටන් ගත්තා. அவன் ஜீவன் பெற்ற ஆத்துமாவாய் மாறினான். ඔව් ජීවනේ ප්‍රාණවත් ආත්මයක් සෙව සිටිනවා. தேவ சுவாசம் உனக்குள்ள வந்ததனால தான் දෙවියන්වහන්සේගේ ආස්වාස ඔබ තුළ පැමිණි நீ නිසා உயிரோடு இருக்கிற. ඔබ ප්‍රාණවත් සිටින්නේ. நீ பிழைத்து இருக்கிற. ඔබ ජීවත් වෙන්නේ. அந்த இயேசு ඒ යේසුස් அவர் වහන්සේ ஜீவனுள்ளவர் பிழைத்து இருக்கிறதுனால தான் උන්වහන්සේ ජීවමානව ජීවත් වෙන නිසාමයි அவர் உனக்குள்ள இருந்த ஜீவ சுவாசத்தை கிரியை செய்கிறார். ඔබ තුළ උන්වහන්සේ සිටගෙන ඔබව ජීවත් කරවන්නේ. இந்த இயேசு මේ යේසුස් වහන්සේ நீ எப்போ நீ விசுவாசிக்கிறியோ, කවදාද උන්වහන්සේව මුළුමනින්ම විශ්වාස எப்போ කරන්නේ අදහන්නේ? உனக்குள்ள வந்தாரோ, කවදාද උන්වහන්සේ සම්පූර්ණ ඔබ තුළ பழைய පැමිණියේ? மனுஷன் மரித்து
புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்கள். එනිසා පරණ මනුෂ්‍යයා මිය ගොස් අලුත් මනුෂ්‍යව දරාගත්තා. எபேசியர் 2:1 வேதம் එපේසි පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ මෙසේ පවසනවා. வேதம் என்ன சொல்லுகிறது? බයිබලයේ කුමක්ද කියන්නේ? அக்கிரமங்களினாலும் ඒ නපුරු ක්‍රියාව තුලින් பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை පාපයෙන්ද මිය ගොස් සිටිය අපව இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பித்தார். ඒසංස අපව නැවත ජීවිත දීලා ප්‍රාණවත් කරා. இந்த லோகத்திலே செத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். මේ ලෝකයේ මල මිනිස්සු සැබ ජීවත් වුණා. இந்த இயேசுவை எப்ப நீங்க உங்க மனசுல இருதயத்துல கொண்டு வந்தீங்களோ කවදාද යේසුස් වහන්සේ ඔබගේ හද තුළට ගෙනාවේ? நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். එදා ඔබ නැවත ප්‍රාණවත් වුණා. ஆனாதான் வேதம் சொல்லுகிறது, එනිසා දේ වචනේ කියන්නේ மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப செய்கிற தேவன் அவர் இயேசு கிறிஸ்து. එනිසා මල වුණ ප්‍රාණවත් කරන නැවත නැගිටින තැන් වහන්සේ තමයි යේසුස් වහන්සේ කියා. கடைசி காலத்திலே මේ අන්තිම කාල පරිච්ඡේදය තුල மரித்த சடலங்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் මල මිනිහක්ස සිටින හැම කෙනාවම அவர் உயிரோடு எழுப்புவார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. උන්වහන්සේ ප්‍රාණවත් කරනවා කිය දේ වචනේ සඳහන් කරන්නේ. அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறவன். උන්වහන්සේ මාංශයේ රුධිරය පානය කරන උන්වහන්සේගේ මාංශයේ රුධිරය පානය කරන තැනත්තා மரித்தாலும் பிழைப்பான். ඔහු මල නමුත් ජීවත් වන්නේය. கடைசி நாட்கள் அவனை உயிரோடு ඒ எழுப்புவார். අන්තිම දවසේදී ඔහුව නැවත ජීවමානව නැගිටිනවා කියලා උන්වහන්සේ පවසනවා. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் අත්පොල பண்ணுவோம். සඳෙන් උන්වහන්සේට 1 பேதுரு 1:23 එක පේතුරුස් පළවෙනි පරිච්ඡේදය එක පේතුරුස් පළවෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදය 1:23 வேதம் சொல்லுகிறது, ඒ එක පේතුරුස් පළවෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදයේ කියනවා அழிவுள்ள வித்தினால அல்ல විනාශ වෙන්නා වූ බීජය නොව என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான සෑම කල්හි පවතිනා වූ ஜீவனுள்ளதுமான ජීවමානව தேவ වசனமாகிய දේ වචන නැමැති அழிவில்லாத வித்தினாலே විනාශ නොවෙන්නා වූ බීජය තුලින් நாம் மறுபடியும் ඒ බීජය பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். කරුණාව නැවත අපි උපන්නේ කියලා ඒ වචන සඳහන් කරනවා. அவருடைய வார்த்தை வசனத்தினால் தான் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். උන්වහන්සේගේ ජීවමාන වචන තුලින් තමයි අපි ප්‍රාණවත් වෙලා සිටින්නේ දැන්. ஆனா இந்த உலகத்துல பாருங்க, නමුත් මේ ලෝකෙ දිහා බලන්න எதை புசிப்போம், කුමක්ද எதை අපි කන්නේ හිඳ குடிப்போம், කුමක් බොන්නේමද? இந்த லோகத்தின் அனித்தியமான வாழ்க்கைக்காக මේ ලෝකයේ තිබෙනා වූ ඉස්සර නැති කාරණා උදෙසා ஹலோ හෙලෝ හැනවද? ஆண்டவர் சொல்லுகிறார், සුනාසි පවසනවා இந்த லோகத்தின் வாழ்க்கைக்காக, මේ ලෝකයේ ජීවිත උදෙසා இந்த சம்பாத்தியத்துக்காக මේ මුදල් උපයා ගැනීම පිණිස இந்த உலகத்தை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். මේ ලෝකයේ දේවල් අපි සොයමින් පවතිනවා. இந்த உலகத்தில் அல்ல, මේ ලෝකේ නොව கீழானவைகள் அல்ல, මේ පහතු දේ නෙවෙයි மேலான பரலோகத்தை උසස් වූ ස්වර්ග රාජ්‍යයේ තිබෙන දේවල් தேடுகிறவர்களாக இருங்கள் என்று வேதம் සොයන சொல்கிறது. තැනන් ඇටට සිටින්න කියලා කියනවා. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் යමෙක් නැවතුණු උපන්නොත් உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவிகள் தான். ලෝකෙ සිට හැම කෙනාම පව්කාරය තමයි. பாவம் செய்யாத மனுஷனே இல்லை. පව් නොකරපු කිසි කෙනෙක් නැත. பாவத்தின் சம்பளம் மரணம். පාපේ කුලිනම් මරණය. பாவத்தை அறிக்கையிட்டால் නිසා ඒ පාපේ ප්‍රකාශ කරොත් உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு இரக்கம் செய்கிற இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை உன்னிலிருந்து எடுத்து போட்டு නිසා ඔබ ගැන අනුකම්පා කරන යේසුස් වහන්සේ ඔබගේ පාපේ ඔබගේ ඉවත් කළ ඔබ පවිත්‍ර කරන්නේය. உன்னை நீதியின் பிள்ளையாய் மாற்றுவார். ඔබව ධර්මස්ථකමේ දරුවෙක් කරන්නේය. இப்போ දැන් பரலோக ராஜ்யத்துக்கு போக ස්වර්ග රාජ්‍යයට යන්න நீ ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடியும். ඔබට ඒ යන්න නම් ඔබ ගැලවෙන්න ඕනේ ප්‍රථමයෙන්. அப்ப என்ன தேவை? කුමද අවශ්‍ය වෙන්නේ? முதல் கீ පළවෙනි යතුර என்ன? ரட்சிப்பின் கீ. ගැලවීමේ යතුරයි දැන් ඔබට අවශ්‍ය වෙන්නේ. ஹலோ பிரதர் சிஸ்டர், ஹலோ எல்லாரும் சொல்றேன், இந்த முதல் கீயே இல்லைன்னா நீ உள்ள பிரவேசிக்க முடியாது. මේ පළවෙනි යතුර ඔබ ලබාගත්තේ නැත්නම් ඔබට ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න හිතන්නවත් බැරිය. இதுதான் முதல் பரலோகம். එනිසා පළවෙනි අධියරය එයයි. இந்த பரலோகத்தை திறக்கிறதுக்கு முதல் கீ உன்னிடத்துல මේ ස්වර්ග இருக்கு. රාජ්‍ය මේ පළවෙනි අධියරයට ඇතුල් වෙන්නට අවශ්‍ය කරන යතුර ඔබ ගාව නැත. எத்தனை பேர் கையில வச்சிருக்கீங்க? කී දෙනෙක් ඒ ගැලවෙන්නේ නැමැති යතුර ඔබ ගාව තබා තිබෙනවද? எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? කී දෙනෙක් ඒ සංසප්පන ගැලවුම් කරට පිළියරන ගැලවෙ ලබලා තියෙන්නේ සිටින්නේ? ஆமென். ආමේන්. ஹல்லேலூயா. හලලුයා. சோர்ந்து போக நல்ல ஆராதனை பண்ணீங்க. හොඳට නමස්කාර කරා. இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதனை நானே எங்கேயோ போயிருப்பேன். තා ටික වෙලාවක් නමස්කාර කරොත් තම මම කොයිද යන්න ඇති. உங்க பாஸ்டர் எவ்வளவு அழகா லீட் பண்றாரு தெரியும். එනිසා ඔබගේ පාත්‍රම කොච්චර ලස්සනට නමස්කාර මෙහෙවනවද? எங்க மனைவி தான் அதெல்லாம் லீட் பண்ணி அவங்க தான் ஆராதனைக்குரிய ஒரு நல்ல தாயா இருக்காங்க. வைஃப். யா யா.
පාලකතුමාගේ වහරයාව තමයි ඉන්දියා දේශයේදී නමස්කාරය මෙහෙවන්නේ ඉදිරියට වැඩ කටයුතු කරන්නේ ලස්සනට අලංකාරවත් කරන්නේ 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நான் ஸ்டாப் பிரசங்கம் பண்ணுவேன். බය දෙකක් තුනක් නොකඩවා දේශනා කරයි. ஆனா எனக்கு பாட்டு வராது. නමුත් පාලකතුමාට ඒ ආකාර නමස්කාරය ගායනා කරන්න හැකියාවක් නැහැ. நம்ம பாட்டெல்லாம் வேற. මම ගායනා කරන ගීති කන වෙන විදිහට යන්නේ. புரியுதுங்களா? තේරුණාද? ஆண்டவர் இயேசு என்றைக்கு என்னை தெரிந்து கொண்டாரோ ඒ සංස් කවදාද මාව කැඳවලා තෝරගත්තේ? அவருக்காக உலகம் எங்கும் போய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். උන්වහන්සේ දෙස ලෝ මුළුල්ලේම ගිහලා උන්වහන්සේ නාමය මම මහිමයට පත් කරන්නේ. சரி, விஷயத்துக்கு வருவோம். එමු කාරණාවට. இரண்டாவது கீ දෙවෙනි යතුරු කුමක්ද? ஞானஸ்தானம் என்ற கீ. බෞතිස්ම නැමැති යතුර. The second one, key of baptism. දෙවෙනි යතුර නම් බෞතිස්මය. எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ගොඩක් හැම දෙනාම දැන් යේසුස් පිළිගත ගැලුණා. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். යේසුස් දැන් පිළිගත්තා. இயேசுவை நம்புறோம். උන්වහන්සේ විශ්වාස කරනවා අදහනවා. இயேசு தான் எங்க வாழ்க்கைன்னு சொல்றோம். යේසුස් තමයි අපේ ජීවිතේ කියලා අපි ප්‍රකාශත් ஆனா කරනවා. உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுமே. නමුත් ඔබගේ ජීවිතය උන්වහන්සේට ලිස්ලෙස කැප කරන්න එපාද? வேதம் என்ன சொல்லுகிறது? ඒ වචන කුමද පවසන්නේ? யோவான் 3:5 යොහාන් 3:5 පදය ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் යමෙක් ජලයෙන් සහ ආත්මයෙන් නූපන්නොත් பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වන්නේ නැත. never enter heaven. ස්වර්ග ඇතුල් නොවන්නේය. ஹலோ, ரட்சிக்கப்பட்டுட்டா போதுமா? දැන් ගැලට පත් වුණාම ඇතිද? கேட்டு சாவி திறந்தா போதுமா? බෞද්ධගත මේ ගේට්ටු එරියත් ඇතිද? உள்ள வீட்டுக்குள்ள போக வேணாமா? සම්ප නිවස ඇතුළට යන්නේ එපාද? கேட்டை திறந்த உடனே வீடு தானே இருக்கு. ගේට්ටු එරියම නිවස තියෙනවා. ஹலோ, நான் சொல்றது விளங்குதா? කියපු දේ තේරුණාද? ஹலோ, புரியுதா? හැලෝ ඔබට තේරුණාද? உங்க வீட்டுக்குள்ள போகும்போது கேட்டை திறந்த உடனே எதுக்குள்ள போனோம்? ඔබගේ නිවස එරියම ගේට්ටු එරියම කොතනද යන්නේ අපි? வீட்டுக்கு முதல்ல பெரிய கதவு இருக்கு பார். ඒ නිවස ළඟට ආවම එතන නිවසේ දොරටුවක් තිබෙනවා. அந்த கதவை திறந்து உள்ள போகணும். දැන් මෙතන දොරටුව උතනේ දොරටුව අරගෙන තමයි ඇතුළට එන්න පුළුවන්. அந்த கீ தான் ஞானஸ்தானம். දැන් ඒ යතුර තමයි මෙතනදී බෞතිස්මය. மார்க் 16:16 මාර්ක් සුභාරංචි 16 වෙනි පරිච්ඡේදයේ வாசிங்க பாஸ்டர், வாசிங்க කියවන්න. சீக்கிரமா வாசிக்கணும். நீங்க பேப்பரை திருப்புறதுக்குள்ள பொழுது போயிடும். 16:16 ஐயோ, டைம் போயிடும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீ இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று நீ எப்போ விசுவாசிக்கிறியோ, விசுவாசித்த பிறகு நீ எந்த கேள்வி கேட்காம ஞானஸ்தானம் எடுக்க வேணும். ඒ නිසා යේසුස් වහන්සේ ගැලුම්කට ඔබ පිළිගන්නේහිද? පිළිගත්තන් පසුව කිසිම ප්‍රශ්නයක් නොඅසා උන්වහන්සේගේ වචන අනුව බෞද්ධත්වය ලබන්න අවශ්‍යයි. ஞானஸ்தானம்ன்றது உங்க மொழியில எப்படி சொல்லுங்க? ஞானஸ்தானம் what's the meaning of singalam? சொல்லுங்க. බෞතිස්මය. பௌத்திஸ்வாமிக்கு ரைட், குட். கற்றுக்கிறேன், சீக்கிரம் கோச்சிக்காதீங்க, சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கணும், எனக்கும் ஆசை. ரைட், ஞான ஸ்நானம். அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்த பிறகு எங்களை மாதிரி குடுமி வச்சவன் நாங்கள் ஆச்சாரம், அவங்க தான் நல்லா படித்தவங்க, வாழ்ந்தவங்க, உயர்ந்த சாதி. அன்னைக்கு ஆங்கிலேயருக்கு வந்த உடனே அவங்கள தான் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டான். இவன் மொழி அவனுக்கு புரியுது, அவன் மொழி புரியாமல் அவங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. அப்போது இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொந்த மொழியில் எழுதுவதுக்கு தமிழில் ஞானஸ்தானம், த பேப்டிசம் அப்படின்றதுக்கு அவங்க தலையை சொரிஞ்சு ஒன்றுமே விளங்காத போயிடுச்சு. த சான்ஸ்கிரிட் வேர்ட், இந்தியாவில் சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் வீட், அதான் இந்த இவங்க ஸ்லோகம் சொல்கிறதெல்லாம் அதான் சான்ஸ்கிரிட். அந்த வார்த்தையில் ஞான ஸ்நானம், ஞானம் என்பதுனா விஸ்டம். வாட் இஸ் த மீனிங்? ஞானம் என்பது விஸ்டம். ஐயா சொல்லுங்க. ඉතින් කුමක්ද කිව්වොත් දැන් ඉන්දියාවේ පිටරට නැත්නම් සුදු මහතුරු ඇවිල්ලා ඉන්දියා දේශය අල්ලගත්තා. එතකොට ඒ හිටපු පැලැන්තිය, ඉන්දියා ජාතික පැලැන්තියේ අර කොණ්ඩේ තියපු සෙනගක් හිටියා. ඒ අය තමයි එතන ඉන්දියාවේ ලොකු මිනිස්සු හැටියට, විශිෂ්ට අය හැටියට වුන් සිටියේ. ඉතින් මේ අය ඒ අයත් එක්ක සම්බන්ධ වුණා. ඊට පස්සේ මේ දේව වචනය උන්ට තේරුම් ගන්න බැරි නිසා පරිවර්තනයක් අවශ්‍ය වුණා. ඊට පස්සේ මොකද කරේ? පරිවර්තනයක් ඇති කරා. ඒ පරිවර්තනය ඇති කරපු වෙලාවේ ඒක කරන්න උත්සුක වෙච්චා වූ ඉන්දියා දේශිඥායට මේ බෞද්ධ කියන වචනෙට කුමක්ද ද්‍රවිඩ භාෂාවේ දෙන්නේ කියලා දන්නේ නැතුව කසකසලා ඊට පස්සේ කල්පනා කරා
ප්‍රඥාව ඥාන ස්නානම කියලා ටැමිල් එකෙන් කියන්නේ ඥානය කියලා කියන්නේ සිංහලෙත් ඥානය කියලා කියනවා දැන් ප්‍රඥාව ප්‍රඥාවේ වතුර මේ මොකද්ද මේ ස්නානය කිරීමක් කියන අදහසෙන් ඕන ඒ නම ද්‍රවිඩ භාෂාවෙන් ඥාන ස්නානම් කියලා කිව්වා. தேவனை அறிகிற அறிவுதான் ஞானம். இயேசு கிறிஸ்துவை அறிகிறது தான் ஞானம். එස බයිබලෙ කුමක්ද කියන්නේ දෙවියන් වහන්සේව දැනගන්නා වූ දැන ගැනීම තමයි ප්‍රඥාව කියලා තන ආරම්භය කියලා තන සඳහන් කරනවා. எப்படி இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிகிற அறிவுக்குள் வந்துட்டியோ உனக்கு ஞானம் பிறந்துடுச்சு. එනිසා කවදාද යේසුස් වහන්සේ සැබෑ ජීවමාන දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ තමයි කියලා ඔබ තේරුම් ගන්න අවබෝධ කරගන්න පුළුවන් වුණේ එහෙනම් ඔබට මේ ප්‍රඥාව ලැබිලා ඉවරයි. எப்போ தேவ ஞானம் உனக்குள்ள வந்துடுச்சோ කවදාද දෙවියන් වහන්සේගේ දේව ප්‍රඥාව ඔබ තුළ පැමිණියේද நீ ஸ்நானத்துக்கு உட்படணும். එනිසා ඔබ ඊට පස්සේ මේ කරුත නැත්නම් ස්නානය කිරීමට ඔබ පාත්‍ර වෙන්න ඕන. அந்த ஸ்நானம் என்றால் ඒ ස්නානය කියලා එතන පවසන්නේ தண்ணிக்குள்ள முழுகுவது. ඒ ජලයට ගිල්වනු ලබන එක. எங்க கோத்திரத்துல சொல்லுவாங்க පාසගේ පැලැන්තිය කියනවා எங்க ஜாதியில சொல்லுவாங்க පාසගේ ජාතියේ කුලය තුල පවසන්නේ කොහොමද? என்ன ஸ்நானம் பண்ணியோ ඔබ ස්නානය කරාද කියලා ඒගොල්ලන් කතා කරනවා. අයියර්ලා කතා කරන ඒව තමයි. இல்ல இன்னும் ஸ்நானம் பண்ணல அப்படின்னுவான். ස්නානය නොකරේද කියලා අහනවා. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ඒක තේරුම නම් சரீரத்தை முழுகி கழுவிட்டியான்னு அர்த்தம். ඒ නිසා ශරීරය ගිල්වා සෝදාගත්තද කියන එකයි තේරුම. நாம உலகபூர்வமா ஸ்நானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். අපි ලෞකික ආකාර ලෝකෙ විදිහට අපි ශාරීරික භෞතිකව අපි නහනව තමයි ඇත්ත. பக்கத்துல கேளுங்க நீ ஸ்நானம் பண்ணிட்டியா ළඟ ඉන්න කෙනා අහන්න අද ස්නානය කරාද? குளிச்சிட்டு வந்துட்டியா ඔබ දැන් දේවස් එන්න කලින් ඔබ නැහැවද? குளிக்காம வருவோமா? අපි සාමාන්‍යයෙන් නාන්න නැත එනවද සභාවට? இவங்களெல்லாம் விளங்கலன்னு நினைக்கிறேன். ඔබට තේරුම් නැද්ද මන්දා? ஹலோ புரியுதா? என்ன விட்டுருங்க அவர் சொல்றது புரியுதா? පාස නැත මම කියප එක තේරෙන්නේ බෑ. கையை உயர்த்தி காட்டுங்களேன். අත ඔසලා පෙන්නන්න. ரைட் 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 பிரைஸ் காட். இதை ஏன் சொல்றேன்னா நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். ඇයි මේවා කියන්නේ ඔබට මේ நாம தினந்தோறும் செய்கிற ஸ்நானம் அல்ல. අපි දිනපතා කරන සුපුරුදු පරිදි සාරික ස්නානය නෙමෙයි මෙතන කතා කරන්නේ. தேவனை குறித்த ஞானம் பெற்றுக்கொண்டு ஒரு முறை முழுகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ඒ නිසා යේසුස් වහන්සේ දෙවෙනසව දැනගෙන ඒ ප්‍රඥා ලබාගෙන යේසුස් වහන්සේ තුළ පිළිගන්න ස්නානය කරනවාද මේ ස්නානය එකවතාවයි හෝ ගලවනු ලබන්නේය. ஆகினாலே එම නිසා வேதம் சொல்லுகிறது මේ වචනේ පවසනවා எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் එපේසි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 26 27 வசனம் 26 වෙනි 27 වෙනි පද දෙක நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா එපේසි 5 වෙනි පරිච්ඡේදයේ 26 සහ 27 நாம் அந்த திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால சுத்திகரித்து ඒ නිසා මෙතන බයිබලෙ කියමු බ්‍රදර් 5ல 26 27 26 Amen. Amen. ரைட். அதாவது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். එස දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ වූ ඒ වචනේ කරුණ බෞස්ම ලැබීම තුළ අපි පවිත්‍ර වෙන්න ඕනේ කියලා සඳහන් කරනවා. சத்தியத்தை அறிந்தாதான் உன்னை பரிசுத்தமாக்கும். ඒ නිසා ඔබ සතිතාව දැනගන්න කලින් සතිතාව ඔබ සුද්ධ කරයි. නැත්නම් නිදහස් කරයි. கரை திரையற்ற முதலான எல்லா அசுத்தமும் உன்னை விட்டு நீங்கி நீ பரிசுத்தத்தை அடைய முடியும். සීල ආකාර කිලුටුකම් ඔබගෙන් ඉවත් වෙලා ඔබ සුද්ධවන්ත භාවය ලබන්නේය. உன்னை தெய்வீக பிள்ளையா ஆண்டவர் நீதிமானா தனக்கு முன்னே அவர் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறார். ඒ නිසා ඔබ දුවීමේ පුත්‍රයෙක් හැටියට උන්වහන්සේ තබා ගන්න පිණිස උන්වහන්සේ මෙසේ කරනසේක. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. උන්දට අවබෝධ කරගන්න. இயேசு கிறிஸ்துவோட கூட යේසුස් වහන්සේ සමග 12 சீஷர்கள் இருந்தாங்க. ගෝලෙන් 12 දෙනෙක් සිටියා. அதுல ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். කෙනෙක් උන්වහන්සේ පාවා දුන්නා. அங்க மீதி 11 சீஷர்கள் ඉතුරු වෙච්ච 11 දෙනා අතර இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் அவர் மகிமையை தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் அவருடைய வல்லமை மகிமை தெரியவில்லை. යේසුස් වහන්සේ මේ ලෝක උන් සමග සිටින තාක් උන්වහන්සේගේ නියම මහිමය උන් දැක්කේ නැත. அவர்களை விட்டு போன பிறகு உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போன பிறகு උන්වහන්සේ නැවත නැගිට උන්වහන්සේ ස්වර්ගයට ඔසවන ලැබුම් පසුව இப்பதான் அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. දැන් තමයි උන් වඩාත්ම ජැඹුරට සිතන්න පටන් ගත්තා. பாஸ்டர் உங்களோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் விளங்காது. පාස්ටර් ඔබ සමග ඉන්නකම් ඔබට ඒ කියන ලොකුකම තේරෙන්නේ නැහැ. அவருடைய முக்கியத்துவம் தெரியாது. ඔහුගේ වැදගත්කම සමට ඔබට වටහා ගන්න බැරි වෙයි. ஒரு
சாட்சி சொல்றேன். මම සාක්ෂියක් පවසන්නම්. திடீர்னு எங்களோட ஃபேமிலி நாங்க 4 பேர் நாங்க இஸ்ரேலுக்கு புறப்பட்டு போயிட்டோம். එනිසා පාස්ටර්තුමා එතුමාගේ පවුලේ සතර දෙනා සමග ඉස්රායෙල් දේශයට පිටපත ගියා. நான் யோர்தான்ல இருக்கிறேன். එවිට පාස්ටර් ඒ පවුල සමග යෝර්දාන් දේශේ සිටිනවා. ஒரு ஹோட்டல்ல இருக்கிறோம். අපි හොටෙල් එක නතර වුණා. இந்தியாவுல இருந்து எங்க விசுவாச குடும்பத்துல ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாவ. හින්දියාව සිට හැදලිවන්ත පවුලකින් එක්කෙනෙක් කෝල් කරලා කතා කරනවා දුරකථනේ. அவருடைய கணவனுக்கு இந்த எலும்புருக்கி நோய். එනිසා ඔහුට මේ හැංගිලිය නවන්න බැරි රෝගය. அதுல ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு. එනිසා ඔහු ගොඩාක් බැහැරම් කමට පත් වුණා. ஹலோ. ஹலோ. இங்க பார்க்கணும் யார் கண்ணை மூட கூடாது. මේ බලන්න ඇස් වහන්න එපා. கவனிங்க. හොඳට අවධානයෙන් ඉන්න. அங்கிருந்து ஃபோன் அடிச்சு அழுவுறா அவ மனைவி. එහෙ ඉඳලා දුරකථනයෙන් ඒ බහාරියාව ඔහුගේ බහාරියාව සඳමින් කතා කරනවා. நீ பயப்படாதேன்னு. බය නොවන්න. ஜெபிச்சுக்கலாம்னு சொன்னேன். යාඥා කරමු කියලා කිව්වා. அவளுக்கு தைரியப்படுத்தணும். ධෛර්යවන්තට බාහිරපත් කරා. ஒரு காரியம் சொன்னா. එක දෙයක් කිව්වා. பாஸ்டர் நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை குறித்து பெருசா தெரியல. ඔබ මේ ඉන්න තාක් ඔබ ගැන වැඩියට තේරුන්නේ නැහැ මට. எப்பவுமே அப்பா கூட இருக்கிறாருன்னு இருந்தோம். එනිසා නිතරම තාත්තා ළඟ ඉන්නවා කියලා කිසිම ගාණක් නැති හිටියා. இப்ப அப்பா இல்லைன்ன உடனே දැන් තාත්තා ළඟ නැහැයි කියන එක දැක්කම எங்களுக்கு இப்பதான் அப்பாவோட அருமை தெரியுது. දැන් තමයි ඒ තාත්තාගේ වටිනාකම අවබෝධ වෙන්නේ. 2 நாள் தான் ஆகுது நாங்க போய். දවස් එකයි ගිහිල්ලා 2 நாள்ல சாத்தான் உள்ள புகுந்துட்டான். දවස් එකකින් තාත්තා ඇතුළු වුණා. அவனை சூறையாட பார்க்கறான். ඔව් කොල්ල කන හදනවා. ஹாஸ்பிடல்ல டாக்டர் சொன்னா காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. වෛද්‍යවරු කිව්වා මේ රත්යෙන් ඔව්ව බේර ගන්න බැරි කියලා කිව්වලු. அந்த பெண் கதறி அழுகிறாள். ඒ දැහැරියා தன் புருஷனுக்காக கதறுகிறாள். තමගේ ස්වාමීන් සුදුසා හඬමින් ஐயோ என் ஊழியக்காரன் இல்லாத நேரம் எனக்கு எவ்வளவு பெரிய சூனியமா இருக்கு. ඒ මා උදෙසේ ඉන්න දේවදාසයේ සිටින නිසා මට කොච්චර අමාරුකමට මුහුණ දෙන්න සිදු වුණාද. அந்த அருமை தெரியாம இருந்தது. ඒ අගය ඒ කියන විශේෂකම දැක්කේ නැහැ. எங்களுக்கு இப்பதான் தெரியுது. දැන් තමයි අගය தேவ பிள்ளைகளே දේව දරුවනි அப்படிதான் ඒ වගේ තමයි இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் சீஷர்களுக்கு அருமை தெரியும். යේසුස් වහන්සේ ළඟ ඉන්න තාත් ගෝලයන්ට ඒ කියන්නේ වැඩි අවබෝධයක් තිබුණේ නැහැ. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ඉතින් සුරාජින් වහන්සේ ඔසෝන් ලැබුවා. இப்போ அவர் கைவிடப்பட்ட நிலைமை. දැන් ඔවුන්ට මගපැන ළඟ උන්වහන්සේ නැත. இப்பதான் உங்களுக்கு தெரியுது. දැන් තමයි ඌ අසරුණා වගේ දැනෙන්නේ. அவங்க வெளியரங்கமா போய் ඔවුන් බාහිර පිටස්තර ගොස් ஜனக்கூட்டத்துக்குள்ளே ජනතාව හතර තුර இயேசுவை பத்தி சொல்லுகிறார்கள். ඒ සංසන උන් පවසනවා. இந்த இயேசு கிறிஸ்து தான் මේ යේසුස් වහන්සේ තමයි உலக ரட்சகர். ලෝකේ ගැලවුම් உங்களை කරපු ரட்சிக்க வந்த தெய்வம். ඔබ ගලවන්ට පැමිණියව දෙවියන් වහන්සේ. இவரை அறியாமல் இருக்கிறீர்களே. උන්වහන්සේ ඔබ නොදැන සිටින නේද? உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது யார்? ඔබගේ පාපයට කමා ලබන්නේ කෙසේද? இயேசு கிறிஸ்து என்று ஒருவரால் உங்களை மன்னிக்க முடியாது. යේසුස් වහන්සේගේ නැතුව ඔබට කමා ලබන්න බැරිය. உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடி ரட்சிக்கப்பட இயேசு ஒருவரால தான் முடியும் என்று சொல்லுகிறார்கள். ඔබගේ ආත්මය නිරයට නොහැය ආරක්ෂා කරන්න ගැලවන්ට යේසුස් වහන්සේට පමණයි පුළුවන්. எல்லாரும் யோசிக்கிறாங்க. හැම කෙනාම දැන් කල්පනා அந்த කරනවා. கூட்டத்தார் ඒ ජනයන් ஓ சகோதரர்களே සහෝදරිනි நீங்க சொன்னீங்களே ඔබ පැවසුවාද அந்த இயேசு கிறிஸ்து ඒ යේසුස් වහන්සේ எங்களை ரட்சிக்க கூடுமானால் අපව ගලවන්න පුළුවන් නම් நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි කුමක් කරන්න ඕනේද? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ඔවුන්ගේ හදතල උන්ට රිදීම නැත්නම් அவர்களை கேள்வி கேட்டார்கள். ඔවුන් ප්‍රශ්නයක සේ ආකාරයෙන් சீஷர்கள் சொன்னார்கள், ගෝලයන් කීවා ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ස්වාමී වූ යේසුස් சொந்த වහන්සේව ரட்சகராக ஏற்றுக்கொண்டு සුඛිය ගැලවුම් කළ நீங்க முழுகி ஞானஸ்தானம் பெற்றால் ඔබ සම්පූර්ණ ගිල්වා බෞසල් ලැබුවා நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ඔබ ගලවනු ලබන්නේය. நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு. ඔබට ස්වර්ගයට යන්නට ඔබට පුළුවන්කම ලැබෙන්නේය. அல்லேலூயா. හලලුයා. நான் கேட்கிறேன், මම අහන්න ඔබගෙන් இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம், දැන් ඔබ ගැලවන්න පැතුණා. அடுத்தது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். පියවර කුමක්ද? බෞසල් ලබා ගැනීම. பரலோகத்துக்கு போயிடலாமா? ස්වර්ගයට යන්න පුළුවන්ද? இப்ப அங்க கதவு மெயின் கேட் திறந்துட்டீங்க. ඔබ ඒ ගේට්ටුව විවෘත කරා. ரெண்டாவது வீட்டு கதவை திறந்துட்டீங்க. නිවසේ දොර ඇහැරියා. உள்ள போகணும்ல. ඔබ ඇතුළට යන්න එපා. அடுத்தடுத்து அறைகள் இருக்குல்ல. ඊට පස්සේ කාමර තිබෙනවා, ස්ථාන තිබෙනවා. சாப்பிடனா கூட ஒரு கிச்சன் அறை இருக்குல்ல. කන්න ඕන නම් කුස්සිය වෙනකන් යන්න එපා. இது මුල්තන් ගේට. உதாரணத்துக்கு சொல்றேன். උදාහරණයක් කියන්නේ. நீங்க நல்லா யோசிக்கணும். ඔබ හොඳට කල්පනා කරන්න. முதல் கீ என்ன? පළවෙනි යතුර. நீங்க சொல்லணும். என்ன கீ வச்சிருக்கீங்க? මොකක්ද ஃபர்ஸ்ட் கீ. පළවෙනි යතුර? இல்ல எனக்கு காது கேட்கல. ඇහෙන්නේ පාසල පොඩ කන් ඇහෙන්නලු. அம்மா சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர்ஸ். ඇහෙන්නේ. என்ன கீ? ගැලවීමේ මොකද යතුර කියන්නේ? நீங்க இப்படி பேசுனீங்கன்னா குடும்பத்துல எவ்வளோ பரலோகம் மாதிரி இருக்குமே. ඔබ வீட்டுல பேசினா எவ்வளோ சத்தமா பேசுறீங்க. ගෙදර එක්කෙනෙක් කතා කරන කොච්චර ශබ්දනක කතා කරනවද මේ? இப்ப எல்லாரும் சொல்லுங்க, the first key. පළවෙනි යතුර කියන්නේ මොකද්ද? පළවෙනි යතුර. என்ன key?
ගැලවීමක් salvation. ரெண்டாவதுக்கு දැන් දෙවෙනි යතුර ஞானஸ்தானம் என்ற key. බෞතිස්මය හරියට හරි. மூன்றாவது තුන්වෙනුව நீங்க ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்க, பரலோகம் போயிட முடியுமா? දැන් ගැලවුණා බෞතිස්මය ලබා ගත්තා. දැන් ඕම කෙලිම அடுத்த සොරකට key. සම්පූර්ණ ඇතුළට වෙන්න පුළුවන්ද? ඊළඟ පියවර කුමක්ද? යතුර කුමක්ද? The key of Holy Spirit anointing. ඊළඟ යතුර තමයි ශුද්ධාත්ම වහන්සේගේ බෞතිස්මය. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். එනි ශුද්ධාත්ම වහන්සේගේ බෞතිස්මය ආලේපය ලබා ගන්න ඕන. பரலோகம் போகணும்னா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் ஆகணும். ඔබට සොරකට යන්න ඕන නම් ඔබට ආලේපය තිබෙන්න ඕන. ஆவியானவர் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ආත්මස් තමයි ඔබ සොරකට රැගෙන යන්න පුළුවන්. நல்லா பாட்டு பாடுறீங்க. හොඳට ගායනවා. வெரி குட். බොහොම හොඳයි. இங்க ஒரு பிள்ளை பாடினா, நான் அப்படியே கொஞ்சம் மெய் மருந்து கேட்டேன். දැන් දරුවේ ගහන අழகு කරා හොඳට කොරල්. අහගෙන හිටියා. ලස්සනට ගහන කරා. அழகான குரல். ලස්සන මිහිරි හඬ. அதெல்லாம் தேவைதான். ඒක අවශ්‍යයි. நீங்க மறந்து மெய் மறந்து பரலோகம் வரைக்கும் போயிட்டு வரணும் உங்க பாட்டுலயே. එනිසා ඔබගේ ගීතිකාව ගායනකොට ඔබම ස්වර්ග රාජ්‍යයට ගිහිල්ලාම එන්න ඕන. நீங்க எல்லாரும் ඔබ සෑම பாட்டு பாடி ගයමින් அப்படியே ஆராதனைக்குள்ள பிரவேசித்து ඒව දමස්කස ඇතුල් වී அப்படியே ரெக்க கட்டி பறக்கணும். ඒ වගේ තටු ගසා පිහාමන්ට ඕන. அப்படியே ஆவியில மிதக்கணும். ඒම ආත්මය ඔබ පහ වෙන්න ඕන. பரிசுத்த ஆவிக்குள் நீச்சல் அடிக்கணும். සුදාත්සල ඔබ පිහිනන්න ඕන. கணுக்கால் அளவல்ல, ඒ දනිස් වෙන කන්නේ இந்த වේ. முழங்கால் அளவல்ல, ඒ දනිස්ස කට්ට උඩට වෙන இடுப்பு කන්නේ அளவல்ல, මේ ස්ථානේ වෙන කන්නේ மிதக்கணும். ඔබ සම්පූර්ණයෙන් ஆவியில மிதக்கணும். පිහිනන්න ඕන. ආත්මෙන් පිහිනන්න ඕන. நீங்க எல்லாரும் அந்நிய பாஷை பெற்றிருந்தா හැම කෙනාම අන්‍ය වශයෙන් ලබා ஆவியில மிதக்கணும். ඒ ආත්මය ඔබ පියම්බන්න ඕන. பாஸ்டர் பாடி ஆராதனை செய்யும் பொழுது ගායමින් නමස්කාර කරන මොහොතේ பாட்டை கேட்டு பாடாத, ඒ ගායන අසල ගායන பாடிக்கொண்டே பறந்துடு. ඒ ගායන එක අමතක කරන්න. பாடி பாடி நீ பறந்து போயிடு. ඒ නිසා ඔබ ගායමින් ඕම ඉගිලෙන්ට எத்தனை பேருக்கு பறக்கணும்னு ஆசை? පියාඹන්න ආසද? ஹலோ, உங்களை தான் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு ඔබගෙන් අහන්නේ. பறக்கணும்னு ஆசை? කීදෙනාට මේ පියාඹන්න ආසද? இது கூட வேணாவா? මේකත් එපාද? உங்களுடைய இறகுகள் என்ன செய்யணும்? பறக்கணும். ඒ නිසා ඔබ ආත්මික ලෙස ආත්මයේ අන්තමින් ඔබ ඉගිලෙන්න ඕන. பறவைன்னா பறக்கும் தானே அர்த்தம். ඒ පක්ෂීන් කිව්වොත් පියාඹන්න එපාද? திரும்பி கேட்கிறேன், பறவைன்னா பறக்குமா? பேர்ட் இஸ் පක්ෂියෙක් ஃப்ளைங். නම් පියාඹන්න එපාද? நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? අපිත් කොහොමද ඉන්න ඕන? அவர் பாதத்தில் அமருகிற பிள்ளைங்க උන්වහන්සේ පාමල අසුනන கழுகுகளை போல செட்டைகளை அடித்து රාජලයෙන් අපි உயர பறக்கணும்னு வேதம் சொல்லுது. උඩට ඉහළටම පියාඹන්න ඕන. ஓடினாலும் சோர்ந்து போக கூடாது. ඒ නිසා කිසි දෙයකින් වැලි වෙන්න එපා. நீங்கள் பறக்கிறவர்களாய் இருக்கணும். ඔබ ඒ ආකාරයෙන් පියාඹන අය වෙන්න ඕන ආත්මික ලෙස. இங்க இருக்கும் எத்தனை பேர் அந்நிய பாஷையில பேச கடவுள் கிருபை கொடுத்திருக்கிறார்? කී දෙනෙක්ට උන්වහන්සේ කරුණා දී තිබුණද අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්නට? අන්‍ය භාෂාව ඇති අය අතෝසල පෙන්නන්න. அப்படி கரெக்ட் கரெக்ட் இருக்குல்ல? அப்படிதானம்மா? நீங்க என்ன செய்யணும்? කුමද ඔබ நீங்க කරන්නේ? ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக ඔබ නමස්කාර දේවස්ථානට එන්න தேவாலயத்துல ஆவியில மிதக்கணும். ஆண்டவரே பறக்கணும். அந்த ஜெபத்தோட வரணும். ස්වාමීන් දේවස්ථානයේ නමස්කාර වෙලාවේ මම ආත්මය ඉගිලෙන්න ඕනේ කියලා ඒක එමෙ යාත්නා කරලා පිවිසෙන දේවස්ථානයට. எங்க மனைவி ஆராதனை செய்வாங்க. පාස්ටර්ගේ භාර්යාව නමස්කාර කරાવી. யாரும் புக்கை வச்செல்லாம் பார்த்து படிக்க கூடாது. කවුරුත් මේ පොත තියාගෙන බලාගෙන ගීතික ගායන්න බෑ. அவன் 2 முறை பாடி அந்த அந்த வரியும் 2 தடவை படிச்சு தான் பாடுவாங்க. ඒ පද පේලිය දෙපාතාවක් කියලා තමයි ඔය ගායනා කරන්නේ. 2-3 பாட்டை தாண்டும் பொழுதே ඒ ගීතික දෙතුන කියනකොටම ஜனங்கள் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ජනතාව නටන්න පටන් ගන්න ඉතින්. நெருப்பு மேல நின்னா நிக்க முடியுமா? ඉන්න උඩ ඊට ගන්න පුළුවන්ද? கால் சுடுதன்னு எப்படி நிப்பீங்க? එතන කකුල පිච්චෙන කියලා මොනවද කරන්නේ? இப்படி தானே දඟලනවා නේද මේ වගේ? அட சொல்லுங்களேன் ப்ளீஸ். කියන්නකෝ அப்படிதானே இருக்கும். நெருப்பு மேல நிக்க முடியுமா? එමින්න පුළුවන්ද? அந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துவாரு. ඒ අද්දක් මිතුරු උන්වහන්සේ මග පෙන්වයි. கடைசி ஆராதனையில ඒ අන්තිම නමස්කාර பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்குவாரு. ඊට බලයෙන් බැමිනෙනවා. அந்நிய பாஷையில අන්‍ය භාෂාවෙන් ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே යාත්නා කරන මොහොතේ வாலிப பிள்ளைங்களும் வயதானவர்களும் ඒ තරුණ දරුවන්සයි වයසට වයවෘද්ධියට පත් වෙච්ච අය පවා அப்படியே அந்த இடத்தை விட்டு அங்கும் இங்குமா தள்ளிக்கிட்டு ஓடி ஆராதிப்பாங்க. ඉන්න තැන එතකතන ඉන්නේ යාට මෙයාට සැරිසරනවා දුවමින් පණිමින් නමස්කාර කරනවා. பாஸ்டர் உங்களுக்கு அருமையா உட்கார வச்சிருக்காரு. එනිසා පාලකතුමා ඔබ ලස්සනට වාඩි කරලා තබලා දෙන ආකාරයෙන් எங்க சர்ச்சில் සභාවේ வயதான மட்டும் அங்க லேடிஸ்க்கு அந்த பக்கம்,
එනිසා වයසට වයෝවෘද්ධ කාන්තාවන්ට මේ ප්‍රදේශය அங்க சேர்ல இருப்பாங்க. ඒ ඔවුන් අසුනෙන් இந்த பக்க சேர்ல வாலிபர்களும் சகோதரர்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க. එනිසා තරුණ අය සහ සහෝදරවරු එක පැත්තක திருமணமான ஸ்திரீகளும் විවාහවෙච්ච කාන්තාවන් வாலிப பிள்ளைங்க තරුණ දරුවන් இங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க ඉදිරියේ කුඩා දරුවන් எல்லாரும் கீழே தான் உட்காருவாங்க. හැම කෙනාම පොළවේ වාඩි වෙන අය எல்லாம் முடிஞ்ச உடனே ஆராதனை நேரத்துல ඒ නමස්කාර වේලාවේදී பேக் எல்லாம் செவுத்து ஓர வச்சிருவாங்க. ඒ බෑග්ස් එක ඔක්කොම බිත්තිය අයිනට තබනවා துள்ளி குதிச்சு ஆர்ப்பரித்து கொண்டு இருப்பார்கள். උඩ පැනලා නටමින් ගහමින් උන්වහන්සේ නමස්කාර தேவனை කරනවා. நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போம். දෙවියන් වහන්සේ දිසා අපි net යොමු කරනවා. கொஞ்ச நேரத்துல ටික මොහොතකින් ஒவ்வொரு ஜனங்களும் விழுந்து கிடப்பார்கள். හැම කෙනාම හැම මනුෂ්‍යම වැටිලා පෙරලෙනවා. நான் உங்களை குறை சொல்லல. මම ඔබට අඩුවක් කියවනේ. அந்த அளவுக்கு இங்க மகிமையின் பிரஸ்தாபம் சத்தியத்துமாகவே இருக்கிறது. එනිසා ඒ ආහක දේ මහිමේ තිබෙනවා අපේ අතරේ. இதை உங்களுக்கு அனுபவிக்க தெரியலையே. මේක ඒ වගේ මේ මහිමේ දෙන තිබුණාට ඔබ ඒක අත්දකින්නේ නැත. ඒක භුක්ති විඳින්නේ නැතුව இவர்கள் සිටිනවා. கண் இருந்தும் குருடரா இருக்கார்கள். සමහර අය ඇස් තිබිලත් ඔවුන් අන්ධව செவி සිටිනවා. இருந்தும் செவிடரா இருக்கிறார்கள். කන් ඇති නමුත් ඔවුන් இருதயம் இருந்து உணராமல் இருக்கிறீர்கள். ශරීරය තිබුණාට ඔවුන්ට හැඟෙන්නේ නැහැ අදවත තිබුණාට. இங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்களே. ඒස ඔබ නිස්කලංකව தேவாலயத்துல வந்தா உற்சாகமா இருக்கணும். දේවස්ථානයේ පැමිණ ඔබ උනන්දුවෙන් කඩිසරව ඉන්න ඕන. சேரை போட்டு உட்கார வச்ச உடனே වාසනය දමලා වාඩි කරාම அப்படியே ஆயாசமா தூக்கம் வருது. හොඳට සංසුන හොඳට සැප පාසකෙන් වාඩිලා ඕම இந்த නිදා பாட்டு ගන්න. பாட 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 ஆயாசமா தூக்கம் வருது. ගායන කරන හොඳ නිින්දක් நாம தூங்குறதுக்கு வந்தோம். අපි නිදාගන්න දාවේ. பரலோகத்தின் மகிமையில பிரவேசிக்க අපි வந்திருக்கிறோம். ස්වර්ග රාජ්‍යයේ මහිමට நல்ல கைகளை தட்டி කත්පල්සන් දෙන්න. வேதம் சொல்லுகிறது யோவான் 3:5ல දේ වචනය යොහන් 3:5 වෙනි පරය කියනවා. என்ன சொல்லுகிறார்? කුමාරද පවසන්නේ කියවමු. ஒருவன் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு சொன்னார். කියවන්න. ආමෙන්. ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் එපෙසි 4 වෙනි 30 පරිච්ඡේදයේ 30ஆம் வசனம். 30 වෙනි පදය. நீங்கள் එපෙසි 4:30. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. කියන්න. ආමෙන්. அல்லேலூயா. හලලුයා. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ல வேதம் சொல்லுகிறது. ක්‍රියාපොතේ 10 වෙනි පරිච්ඡේදය 38 වෙනි පදයේ කියනවා பிதாவாகிய தேவன் පියව් දෙවියන් වහන්සේ இயேசு கிறிஸ்துவை යේසුස් වහන්සේව பரிசுத்த ஆவியினாலும் ශුද්ධාත්ම වහන්සේඳ வல்லமையினாலும் බලයෙන්ද அவரை அபிஷேகம் பண்ணினார். උන්වහන්සේ ආහාලේප කෙරුවේය. ஏங்க இயேசு கிறிஸ்துக்கே அபிஷேகம் தேவைங்க. මන්ද බලන්න යේසුස් වහන්සේට මේ ආලේපය අවශ්‍ය වුණා. ஹலோ, හෙලෝ. இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் தேவை. යේසුස් වහන්සේට මේ ආලේපය අවශ්‍ය වුණා. நீ நானும் எம்மாத்திரம். ඔබත් මමත් කොතරම්ද? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரா? යේසුස් වහන්සේ බෞසුල ගත්තද? இல்லையா? இருக்கா? ඕද නැද්ද? எடுத்தாரா இல்லையா? ගත්තද? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். අත ඔසලා බලන්න ගත්තා කියලා. பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? ඔබ බයිබලෙ ගෙදර කියවනවාද? ஓ, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் எடுத்துட்டு வருவீங்களோ? නැත්නම් ඉරිදා පමණක් අරන් එනවාද? தெரியுது தெரியுது. බලනකොට පේනවා ඒ බව. தினந்தோறும் ட்ரெஸ் பண்றீங்க. හැමදාම හොඳට හඳිනවා. ஆமா, தினந்தோறும் பைபிள் எடுக்கிறீங்களா? හැමදාම බයිබලෙ අතර ගන්නවද? வாரத்துக்கு ஒரு நாள் எடுப்போம். නැත්නම් සුමාට වතාවක් අරගෙන එනවද පල්ලියට? வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரெஸ் மாத்தினா எப்படி இருக்கும்? එතන ඔබ සුමාට වතාවක් පමණක් ඇඳුම් මාරු කරනවා නම් කොහොම ඇතිද ඔබට එන? நாற்றம் எடுக்கும். ගඳ ගන්නව නෙවෙයි. அது போலதான் உன் ஆத்துமாவை එහෙම තමයි ඔබ ආත්මය. ஒவ்வொரு நாளும் சுத்தமா வச்சுக்கணும்னா හැමදාම පෞත්‍ර තබන්න ඕන உன் නම් ஆத்துமாவுக்கு என்ன வேணும்? ඔබගේ ආත්මෙ කුමද අවශ්‍ය වෙන්නේ? வேத வசனம் தேவை. දේව වචනය අවශ්‍යයි. හලලුයා. நேற்றுக்கு இரவு ஒரு வீட்டு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. ඊයේ රාත්‍රියේදී පාලකතුමාව නිවසේ රැස්වීමකට කතා කරා. திருமணமாகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. දෙදෙනාට අවුරුදු 6ක් වෙනවා විවාහලා නමුත් දරුවෙක් නැත. ஏன் பாஸ்டர் எனக்கு கர்த்தர் குழந்தை கொடுக்க மாட்டாரு? හැයි ස්වාමීන් වහන්සේ මට තාම දරුවෙක් දුන්නේ නැත්තේ? தருவாருப்பா, காத்துரு. උන්වහන්සේ ලබා දෙයි. எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? කොච්චර කාලය බලා ඉන්නද? ஆண்டவர் சொல்றாரு, සංස කියනවා பொறுமையோட விசுவாசத்தோட காத்துரு. ඉවසිලිවන්ත භාවයෙන්
දැක බලා සිටින. ஆண்டவர் கேட்டாரு, සුනන්සේ ඇසුවා. என்னிடத்துல கேக்குறாரு, මගෙන් අහනවා පාලතුමගෙන් අහනවා උන්වහන්සේ. இவன் என்ன உண்மையா இருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்லுனாரு. මොන දෙහින්ද ඌ අවංක සිටින කියලා මට අහලා කියන්න උත්තර. வாயில இயேசு இயேசுன்னு சொல்றான், මුඛයේ යේසුස් කියලා කියනවා මගේ නම. ஆனா உள்ளத்துல இல்ல. නමුත් ඇතුලේ මම නැත. நான் கேட்டேன், මම ඇසුවා டெய்லி பைபிள் படிக்கிறியா? හැමදාම බයිබලය කියවනවද? பைபிள வசனம் சொன்னா වචනේ කිව්වොත් இப்படியே திருப்பிக்கிட்டு இருக்கான். එහාටයි මෙහාටයි ඒක අලුත් කිස්න පස්සේ නොදැන අරවනවා. எந்த புஸ்தகத்துல கூட வசனம் தெரியல. ඒ වචනේ කොයි පොතේද පොත තියෙන්නේ කොයි පැත්තද කියලා දන්නේ නැහැ. அப்ப என்னதான் செய்யற? කුමක්ද කරන්නේ? காலையில வேலைக்கு போகணும் பாஸ்டர். උදේට යන්න ඕනේ පාස්ටර්. 7 மணிக்கு கிளம்பினாதான், 4ට පිටත් වුණොත්, வீட்டை விட்டு வெளியே போனாதான், ගෙයින් හෙලියට බැස්සොත් அந்த இடத்துக்கு வேலைக்கு போறதுக்கு 9:30 ஆயிடும். ඒ වැඩ කරන ස්ථානට යනකොට சில 9 வேளை டிராபிக் ஆயிடுச்சுன்னா 10 மணி ஆயிடும். ඊට පස්සේ 10 වේ පටන් ගන්නකොට 7 மணிக்கு கிளம்பிடுவேன். 4ට මං ආයි පිටත් වෙනවා. எங்க பாஸ்டர் ஜெபம் பண்றது? කොහෙද පාස්ටර් මම යාත්‍රා කරන්නේ? வெரி குட். ගොඩාක් හොඳයි. 7 மணிக்கு கண்ணு விழிச்சியா 4ට ඈරනද? இல்ல 7 மணிக்கு முன்னாடி விழிச்சியான்னு නැත්නම් கேட்டேன். 4ට කලින් ඈරනද? 6 மணிக்கு எழுந்திருக்கும் பாஸ்டர். 6ට මම නැගිටිනවා. 7 மணிக்குள்ள ரெடி ஆயிடும் பாஸ்டர். 4ට කලින්ම 7 மணிக்கு வெளியாவேன். 4ට මං පිටත් වෙනවා. 9:30 மணிக்கு போய் சேருவேன். 9 මාර මම 10 மணிக்கு ஆபீஸ். 10ට ඔෆිස් එක පටන් ගන්නවා. சரி, வீட்டுக்கு எப்போ வருவேன்? வந்து என்ன ගෙදරට பண்ணுவேன்? එන්නේ කීයටද? வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு சாப்பிடுவேன். ගෙදරට එළම ස්නානය කරමින් ආහාර අනුභව කරනවා. சாப்பிட்டு என்ன பண்ணுவேன்? කහලා ඉවරනාන් පස්සේ කොහමද කරන්නේ? ரொம்ப டயர்ட் இல்ல பாஸ்டர், ගොඩාක් ටයර්ඩ් නේ පාස්ටර්. ஆனால் தூங்கிடுவேன் பாஸ்டர். ඒ නිසා ඕම නින්දට යනවා. நாளைக்கு என்ன பண்ணுவேன்? ඒට කොහමද කරන්නේ? 7 மணிக்கு போய்டும் பாஸ்டர். 7 යනවා පාස්ටර්. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன்? ඊරිදර කොහමද කරන්නේ? அன்னைக்கு லீவு சர்ச்சுக்கு போய்டும் பாஸ்டர். එදා නිවන් නිසා මම දේවස්ථානට යනවා. நீங்க அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க தெரியல. මම දන්නේ මෙතන කී දෙනෙක් ඒ ආකාරයෙන්ම සිටින්නේ. 7 நாளும் உலகத்துக்கு கொடுத்துட்டு දවස් 7ම ලෝකෙට දීලා 8வது நாள் பைபிளை எடுத்துட்டு வந்து 8 වෙනි දවසේ බයිබලය අරන් ඇවිල්ලා இந்த தொட மேல வச்சுக்கிட்டா මේ උකුලේ තියාගත්තම அப்படியே தூங்கிடுவோம். ඕම නින්ද තමයි එන්නේ. ஆமென் சொல்லு. ආමෙන් කියන්න. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. එච්චරයි. வீட்டில் படுத்து தூங்க இடம் இல்லைன்னா சர்ச்சில் வந்து அழகா சேரை கொடுத்து உட்காந்து ஆயாசமா தூங்க சொன்னாருங்க. ගෙදරට නැතුවද නිදාගන්න නැතුවද මේ සභාවට ගෙනත් ඇවිත් ඔබට හොඳ ආසනයක් දීලා හොඳට නිදාගන්න කියලා කිව්වේ? எங்க சர்ச்சில் සභාවේ எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆம்பளைங்க எல்லாம் இந்த சேரை போட்டு உட்காந்துருவாங்க. கீழே உட்காந்துடலாம், மேலே உட்காந்துருவாங்க. එනිසා දේවස්ථානයේ ආර නිදේමේ වුණාට පස්සේ පීර්මියා ඔක්කොම කියලා පිටිපස්සේ ආසනේ අසුන් ගන්නවා. புரியுதுங்களா? நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். සමහරට දේශනා කරමින් ඉන්නවා. ஹலோ, புரியுதா? තේරුණාද? நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். දේශනා කරමින් සිටිනවා. நான் கார்ட்லெஸ் வச்சிருப்போம், ஒயர் இல்லை, கார்ட்லெஸ். වයර් නැහැ, වයර්ලස් මයික් එකක් තමයි තියන්නේ. இங்க இருந்து பேசும்பொழுது මේ ඉඳලා කතා කරන විට ஸ்பீக்கர்ல தான் நீங்க கேக்குறீங்க. ස්පීකර් එකම අහසනවා. நான் நடந்து வரதோ என்னுடைய வார்த்தைகளோ தெரியாது. එසම ළඟ එන එක මම කතා කොයි දුරද ඉඳලා දන්නේ නැහැ. பிரசங்கம் பண்ணிட்டே போவேன். ඒසොට දේශනා කරන ඕම හැවිදිනවා. அப்படி பார்ப்பேன். එහෙම බලනවා. பைபிளை திறந்து வச்சுட்டு බයිබලේ ඇරලා තියලා இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு මේ අත ඕම තියාගෙන கண்ணை திறந்துக்கிட்டு ඇස් දෙක විවෘත කරමින් நான் ஆரம்பிச்ச பார் முதல் வசனம், මම පටන් ගත්තේ පළවෙනි පදය. அந்த வசன பகுதியை வச்சுட்டு ඒ ඉස්සලාම පෙරලා ගත්ත කොටස இப்படி එක කොහොම இப்படி තියාගෙන கையை நல்லா சொருவிக்கிட்டு මේම හත දෙක මේ වගේ ආකාරයෙන් side ல තියාගෙන பக்கத்துல பிரதர் மேல சாஞ்சிக்கிட்டு කවර ළඟ ඉන්න බ්‍රදර් කෙනෙක් ඇඟකොට මේ ඒත්තු වෙලා මේ ආකාරයෙන් කරනවා. කොටි අද සිංහයද දන්නේ නැහැ. நான் போயிட்டு அந்த கேட்டுட்டே இருந்தேன். மைக் எடுத்து வாயில வச்சிட்டேன். ඕම අරගෙන මයික් එකේ කට ලං කරනවා. சபை ஃபுல்லா සභා මුළුල්ලේම கொரட்டை விடுற சத்தம், ඒ ගොරවන සද්දය எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. හැම කෙනාම hina වෙන්න පටන් ගත්තා. சிரிச்ச சிரியில ඒ hina වෙච්ච ආකාරයට இவன் அப்படியே கவுந்து விழுந்து මෙයා ඕම මුණින් අතරේ වැටිලා பைபிள் மேல இவன் படுத்துக்கிட்டு බයිබලේ උඩ මොහු නිදාගෙන ஹalleluya ஹalleluya ஹalleluyaன்னு கத்தனான். එක පාට හලලුයා හලලුයා කියලා කෑ ගන්න පටන් ගත්තා. நான் போயிட்டு என்னப்பா அலறேன்னு கேட்டேன். මං ඇයි ඔබ මොර දෙන්නේ? ஐயோ பாஸ்டர், පාස්ටර් நைட்டெல்லாம் தூக்கம் இல்ல பாஸ்டர். රෑ මුල්ලේ නිදාගත්තේ නැහැ. தூங்குறதுக்கு இங்க வந்தியா? නිදාගන්නද මේ ආවේ? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ඒකට මමද හම්බුනේ. என் சபை தான் கிடைச்சதா தூங்குறதுக்கு? මම සේවය කරන සභාවද හම්බුනේ. அது கண்ணை திறந்துன்னு தூங்குறேன். அது எப்படி எனக்கு சொல்லி கொடு.
ඇස් දෙක අරගෙන කොහොමද නිදාගන්න කියලා කියලා දෙන්න. எல்லாருமே கண்ணை மூடி தூங்குவாங்க. හැම කෙනාම ඇස් වහලා නිදා நீ ගන්නවා. மட்டும் கண்ணை திறந்து தூங்குறீங்கன்னா ඔබ ரகசியம். ඔබ විතර කොහොමද ඇස් අරගෙන මෙහෙම නිදාගන්නේ? அதுவா பாஸ்டர்? ඒකද පාස්ටර්? எங்க ஆபீஸ்ல அப்படிதான் வேலை செஞ்சுனே அப்படியே கண்ணை திறந்து தூங்கிடுவோம் பாஸ்டர். අපේ ඔෆිස් එකේ වැඩ කරන ඕම ඇස් අරගෙනම නිදා ගන්නවා පාස්ටර්. பரலோகம் போவியா? සොරකට යන්නේද? பரலோகத்துக்கு போக முடியுமா? යන්න පුළුවන්ද සොරකට? ரொம்ப கஷ்டம்தான். හිතා ගන්න බෑ. என்ன பண்றது? කුමක් කරන්නද? சில யூதாசை வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் வண்டியை ஓட்டினாரு. සමහර යුදාස්ව තියාගෙන තමයි යේසුස් වහන්සේ සේවය කරේ. உன் வாழ்க்கை எங்க இருக்கு? ඔබගේ ජීවිතය කොතනද දැන් දැනි සිට තිබෙන්නේ? அதாவது வேதம் சொல்லுகிறது யோவான் 16:8ல යොහන් 14:8 කියනවා பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்பொழுது ඔබ කෙරෙහි පැමිණ කලී அவர் பாவத்தை குறித்தும் ඔවුන්වහන්සේ පහප நீதியை குறித்தும் ධර්මස්ථකම ගැන நியாய தீர்ப்பை குறித்தும் විනිශ්චය ගැනද கண்டித்து உணர்த்துவார். තරට කරමින් හංගවන්නේය. நீ உணர்ந்து கொள்ளணும். ඔබ තේරුම් ගන්න ඕන හැංගෙන්න ඕන பரிசுத்த ඔබට. ஆவியானவர் வந்தாதான். සුදාත්ම හාවත් පමණයි. வேதம் சொல்லுகிறது ඒ වචනේ පවසනවා. 1 யோவான் 2:27ல ඒකේ හොමන් 2:22 நீங்கள் பெற்ற அபிஷேகமே ඔබ ලබාගත් ඒ ආලේපය உங்களை போதித்து நடத்தும். ඔබට උගන්වලා ඔබට මඟ நீ පෙන්වාවි. எப்படி நடக்க வேண்டும் என்று அவரே உன்னை போதித்து நடத்துவார். කෙසේද ඔබ ඉදිරියට යන්න ඕනේ කියන එක උන්වහන්සේ ඔබට උගන්වලා මඟ පෙන්වන්නේය. எதை செய்ய வேண்டும், කුමක්ද කරන්න எதை ඕනේ? செய்யக்கூடாது, කුමක්ද නොකර සිටින්න நீ ඕනේ? மீறி செய்தால் ඔබ ඊන් நியாய යට தீர்ப்பு வரும் என்று கண்டித்து உணர்த்துவார். විනිශ්චයට පැමිණෙ කියලා ඔබට තරවට කරයි. இந்த ஆவியான உனக்குள்ள வரணும். ඒ ආත්ම සබ තුළ පැමිණෙන්න ඕන. இந்த பரிசுத்த ஆவியார் உனக்குள்ள வரணும். මේ ශුද්ධ සබ තුළ පැමිණෙන්න ඕන. அவர் இல்லைன்னா நீ எம்டி வெசல். ඔබ නැත්නම් ඔබ ඉස්භාජනයක්. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 කොරින්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ 18 වෙනි පදය. 2 කොරින්ති 3 වෙනි පරිච්ඡේදය 18 වෙනි පදය. எடுத்தீங்களா? ගත්තොත් කියවන්න. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? මේ වචන කුමක්ද පවසර දන්නවද? 2 நாம் කොරින්ති எல்லாரும் අපි සියල්ලෝම திறந்த முகமாய் අපි විවෘත මුහුණේ கர்த்தருடைய மகிமையை සුන්වහන්සේගේ මහිමය கண்ணாடியிலே காண்கிறது போல ඒ කණ්හාඩියෙන් දකිනා මෙන්ම ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே ආත්මයක්සේ සිටින සුන්වහන්සේගෙන් அவர் ஆவியினாலே நிரப்பப்பட்ட நாம், அவர் சாயலாய் இருக்கிற நாம், උන්වහන්සේ ආත්මය පිළිබඳව අපි උන්වහන්සේ ස්වරූපේ සිටින අපි அவர் மகிமையின் மேல் மகிமையை காண்கிற பிள்ளையாய் மாறுவோம். උන්වහන්සේගේ මහිමෙන් මහිමය දකින්නා දරුවෙක්ට අපි සිටින්න යනවා. வேதம் சொல்லுகிறது. දේ වචනේ කියනවා. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 2 කොරින්ති පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 3-4 வசனம் சொல்லுகிறது. 3 වෙනි 4 වෙනි පද කියනවා. பவுல் என்ற பரிசுத்த மனுஷன் පවුල් කියන ශුද්ධවන්ත දේව මනුෂ්‍යයා அவர் சொல்லுகிறார், ඔහු පවසනවා எனக்கு தெரிந்த ஒரு மனுஷனை அறிவேன், මම අඳුනන කෙනෙක්ව அவன் ஆவியிலே இருந்தானோ ඔහු ආත්මෙන් සිටියාද இல்ல மாம்சத்துல இருந்தானோ නැත්නම් මාංශයෙන් ශරීරිකව සිටියාද நான் அறியேன். මම නොදන්නෙමි. ஆனால் නමුත් அந்த மனுஷன் ඒ ශුද්ධවන්තයා முதலாம் வானம், පළවෙනි අහස, இரண்டாம் வானம், දෙවෙනි අහස, மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். තුන්වෙනි අහස දක්වා ඔහු ඔසවා ගනු ලැබුවා. அப்ப என்ன அர்த்தம்? එහෙනම් කුමක්ද තේරුම? the first key என்ன? පළවෙනි යතර, முதலாவது சாவி என்ன? පළවෙනි යතර ரட்சிக்கப்பட்டவன். ගැලවීම, இரண்டாவது கீ දෙවෙනி එක சொல்லுங்களாமா? சும்மா கதை கேட்டுட்டு மறக்க கூடாது. நீங்க தூக்கத்துல எழுமன கூட என்ன கீ வச்சிருக்கேன்னு பார்க்கணும். இடுப்புல கீ කතාව வச்சிருக்கணும். අහලා මේ අමතක කරන්න එපා. හොඳට අවදියෙන් ඉන්න. இங்க இருக்கிற நிறைய பேர் வீட்டு சாவி எடுத்து வந்திருக்கலாம். கொத்து சிவி ஒண்ணே ஒண்ணா. ගෙදර සිටින යතර ගේ යතර අරන් ආවද? மூன்றாம் வானம், තුන්වෙනි අහස பரிசுத்த ஆவி ශුද්ධාත්මනාංශ அவனுக்குள் இருந்தபடியினாலே அவன் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் තුන්වෙනි பண்ணு. අහස දක්වා ඔසවනු ලැබුවා. අත්පසංගය. கை வலிக்குதா? பக்கத்துல கடன் வாங்கிக்கோ. අතර දෙනවාද ළඟින් කෙනාගෙන් இதா? අරගන්න. எதை கை கரங்களை தட்டுவோம்? கையை தொட்டு சொன்னோம். අත අත්පොලසන් දෙන්න කිව්වා. கையை தொட்டுங்க. හොඳට අත් இன்னொரு முறை, இன்னொரு முறை. වාරයක්.
எதுக்கு இவர் கையெல்லாம் தட்ட சொல்றாரு? ඇයි මෙතුමා මේ අත්පොලසන් දෙන්න ඔක්කොම කියන්නේ? நீ விழித்து இருக்க, பக்கத்துல இருக்கணும் தூங்குறாங்களே, அவங்க எழுப்ப வேணாவா? මන්ද ඔබ ඇරලා යන සමටම ඔබ ළඟ ඉන්න අසල ඉන්න කෙනා නිදයි. ඒ නිසා එයා නැගිටින්න එපා. ඒ නිසා ඔබ අත්පොලසන් දෙන්න නැගිටින්න. தேவனை மகிமைப்படுத்த දෙවියන් වහන්සේ මයිටපත් කරන මේ மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் ඒ கொள்ளப்பட்டார். තුන්වෙනි ආස දක්වා ඔසව ලැබුවා. வேதம் சொல்லுகிறது, දේ වචනේ කියනවා. 1 யோவான் 1 යොහන් 15ஆம் அதிகாரம் 15 වෙනි පරිච්ඡේදය 51, 52, 53 வசனங்கள். 51 වෙනි 52 වෙනි 53 වෙනි පද 3 என்னவா? කුමක්ද? நாம் மாம்சத்தில் இருக்கிற நாம் අපි මාංශේ ඉන්නවා. අපි அழிவுள்ள சரீரமாகிய විනාශ වෙනා ඔය இந்த ශරීරය சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். මේ විනාශන මේ ශරීරය විනාශ නොවෙන්නා වූ ශරීරයක් ලබා ගන්න හිය. இந்த மாம்சத்தில் இருக்கிற நாம் මේ මාංශිටන අපි கண்ணிமைக்கும் நேரத்திலே ඇස් පියලක් සෙනේ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ඇස් පියල අරින කලින් ஒரு இமை பொழுதுல ඒ நாம் සෙනේ மறுரூபமாக்கப்படுவோம். අපි අන්‍යකර ස්වභාවය දරා ගන්න හිමුව. இந்த மாம்ச சரீரம் මේ මාංශික ශරීරය ஆவியின் சரீரமாக ரூபம் மாறப்படும். ආත්මික ශරීරයෙන් මේක වෙනස් වෙන්නේ. நாம் எல்லாரும் අපි සියල්ලෝම இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க යේසුස් වහන්සේ நாம் මුණ ගැහෙන්න சிறகுகளை உடையவர்களாக අපි තටු ගස්ස பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து நம்மை மறுரூபமாக்க போகிறார். இந்த வேலை செய்வது பரிசுத்த ஆவியானவரால மாத்ததான் உங்களை மறுரூபமாக்க முடியும். ශුද්ධත්ව වහන්සේ තුලින් පමණයි. நீ என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ඔබ ගැලන පතල ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், බාස ලබා இந்த සිටියා பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தாதான் මේ ශුද්ධත්ව ඔබ තුල පැමිණිය நீ පමණයි. மறுரூபமாக்கப்படுவாய். ඔබට එදාට ඔබ සූර්යය වෙනස් වෙන්නේ. மூன்றாம் வானம் போக මේ තුන්වෙනි ආසය பரிசுத்த යන ஆவியின் அபிஷேகம் உனக்கு இருக்கணும். බෞස් මාලේපේ අවශ්‍යයි. நான்காவது, සතරවෙනි එක. முதல்ல என்ன சொன்னேன்? පළවෙනි එක. ரெண்டாவது, දෙවෙනි එක. மூன்றாவது, තුන්වෙනිය ශුද්ධත්ව වහන්සේ. நான்காவது மே சத்தவெளிக்க. விசுவாசம் என்ற திறவுகோல். මේ හැදහිල්ල නැමැති යතුර நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ඔබ ගැලන්ට ලබන්න පුළුවන්. ஞானஸ்நானம் බෞස් பெற்றிருக்கலாம், ලබලා ඇති. பரிசுத்த ஆவி அபிஷேகம் ශුද්ධත්ව பெற்றிருக்கலாம். ආලේපෙත් ලබලා ඇති. விசுவாசம் இல்லாவிட்டால், නමුත් දිගටම යන්න ඔබට ඒ අවශ්‍ය කරන හැදෙල නැතිනම් அதாவது இந்தியாவுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ඉන්දියාවේ කියමනක් තියෙනවා. விதவிதமா சமைப்பாங்க, විවිධාකාර ලෙස උන් උයනවා පේනවා. நல்ல අருமையா சமைப்பாங்க. රසවත් ලෙස මිහිරිව උයන ස්කෑම පිළිල කරනවා. உப்பு போடலைன்னா නමුත් කොච්චර උනන්දු වෙලා වැඩ කරලා වැඩේ කරත් ඒකට ලුණු මික්සර් උනේ නැත්නම් அதான் பழமொழி சொல்லுது, ඒක තමයි කියමන உப்பு කියන්නේ. இல்லாத சோறு குப்பையில. ඒ නිසා ලුණු නැති කැහැම කුණුගොඩට කියලා තමයි දෙවලෙන් ඒ තේරුම நீ වන්නේ. என்னதான் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டாலும், නිසා කොච්චර විශ්වාස කරලා ඒසම පිළිගත්තා. நீங்க பேப்டிசம் எடுத்திருந்தாலும், වාසය ලැබලා තිබ්බත් உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ඔබ තුළ හැදෙල පවතින්න ඕන. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் එබ්‍රූ පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 5-6 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், 10 වෙනි 9 වෙනි පදේ ඔබ කියවනවා නම් இயேசு கிறிஸ்து உண்டென்றும் ඒ සංසේ සිටනවායි அவரை தேடுகிறவர்களுக்கு උන්වහන්සේ වෙන හැට பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ප්‍රතිඵල දෙනවායි කියා ඔබ අදහන්න ඕන. ஆனால்தான் வேதம் சொல்லுகிறது, ඒක තමයි දේව වචනේ කියනවා. மத்தேயு 24:3ல මතේ 24 වෙනි පරිච්ඡේදය 3 වෙනි පදේ முடிவு பரியந்தம் අවසානයේ දක්වා விசுவாசத்திலே හැදෙයිල நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். පවතින තැනත්තා පමණයි ගලනු ලබන්නේය. விசுவாசம் இருக்கா? ඔබට ඒ හැදෙයිල තිබේද? அதான் யாக்கோபு சொல்லுகிறார், යාකෝබ් පවසනවා நம்ம விசுவாசம் இல்லைன்னா හැදෙයිල නොමැතිනම් கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ක්‍රියාව නැමැති හැදෙයිල මල හැදෙයිල කියලා බයිබලයේ කියනවා. நம்மலாம் யாரு? අපි කවුද? பிலீவர்ஸ். හැදෙලිවතුන්. நமக்கு என்ன ஒரு பேரு? අපිට මොකද නම? நம்மலாம் பிலீவர்ஸ். අපි හැදෙලිවතුන් කියලා අපිට නම තියෙන්නේ. நம்மலாம் விசுவாசிகள், අපි හදාන සෙනඟ. விசுவாச குடும்பங்கள். ඒ හදාන පවුල්. பேரு மட்டும் விசுவாசம் தான். ඒ නමට විතර අපි හැදෙයිලේ පවුල්. நம்ம இடத்துல விசுவாசம் இல்லையே. අප තුළ හැදෙල්ලක් නොමැතිනම් කෙසේද? ஆண்டவர் எவ்வளவோ தேடுறோம். අපි කොච්චර සොයන සොයනවාද? என்னத்தை செய்யறாரு? කුමක්ද කරන්නේ? என்னத்தை கொடுத்தாரு? කුමක්ද දුන්නේ? நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? අපේ හැදෙල්ල කොයිද கீழே තියෙන්නේ? கிடக்கு. බිම තියෙන්නේ. ஆண்டவர் சொல்றாரு, සොනස කියනවා விசுவாசம் உள்ளவனாயிரு. ඔබ හැදෙල්ලෙන් සිටින්න. ஆபிரகாமே, ඇබ්‍රහම් நீ விசுவாச தகப்பன் உன்னை சொல்லிட்டேன், හැදෙල්ලේ පියා කියලා ஆனா පැවසුවා. உனக்கு விசுவாசம் இல்லையப்பா. නමුත් ඔබට හැදෙල්ල නැති නේද? நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. සර් නුඹ හදහන්න. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ඒක උනාස කියන්නේ விசுவாசம். හැදෙහිල්ල. விசுவாசம்னா என்ன? හැදෙල්ල කියන කුමක්ද? நம்பிக்கை என்ன? බලාපොරොත්තු කියලා මොකක්ද? யாராவது சொல்லுங்களேன், நம்பிக்கை என்ன? බලාපොරොත්තුව விசுவாசம் என்ன? හැදෙහිල්ල හදානවා කියන එක.
ரெண்டும் ஒன்று தானே දෙකම එකයි නේද? பிரதர்? ரெண்டும் ஒன்று தானே? දෙකම එකද? இல்லை. ஆமாம், சொல்லுங்க. விசுவாசம், நம்பிக்கை, හැදෙilla உலகத்தான். බලාපොරොත්තුව. ලෝකයය நான் கடவுளை நம்புறேங்க. මම බලාපොරොත්තු වෙනවා. இதோ பாருங்க, நான் கூட இயேசுவை நம்புறேங்க. මමත් ඒ සංසය අදහනට அவன் என்ன செய்வான்? බලාපොරොත්තු වෙනවා. කොහොමද இதோ කරන්නේ? பாருங்க, இப்போ கூட இதோ பாருங்கண்ணே, இந்த பேக்கெட்ல இருந்து ஒரு அட்டையை எடுத்து இதோ பாருங்க, இயேசுவை நம்புறேன். මමත් ඔබගේ මමත් ඒ සංසය ගරු කරන මේ මමත් එයාව නමස්කාර කරන බලන්න කියලා පොකට් එකකින් පින්තූරයක් අරන් පෙන්නයි මේ. எப்போ வாங்கி பேக்கெட்ல வச்சான்னு தெரியாது. කවදාද ඒක විලට අරගෙන පොකට් එකකින් பாதி கண்ணு கிடையாது, සමට ඇස් අඩියට පේන්නේ නැහැ. பாதி கை கிடையாது, සමට හතක් නැහැ. பாதி மண்டை கிடையாது, සමට හොළුවේ භාගයක් නැහැ. எல்லாம் பிஞ்சு போச்சு. හැමදාම කැඩි அவர் வேர்வையிலே பிஞ்சு செத்துட்டாரு. එතන ෆොටෝ එකේ ඔක්කොම කෑලි කෑලි මේ වගේ ගිහිල්ලා. ஆனாலும் இயேசுவின் படத்தை வச்சுக்கிட்டு நான் நம்புறேன். නමුත් ඒක කරන් පෙන්නලාගෙන මම විශ්වාස ඒකම පොකට් එකේ තියාගෙන ඉන්නේ. உன் நம்பிக்கை எப்படி இருக்கு? ඔබගේ බලාපොරොත්තුව. ஹலோ பாப்பா, எப்படி இருக்கு உன் நம்பிக்கை? எப்படி இருக்கு කොහොමද ඔබට තිබෙන්නේ? உன் நம்பிக்கை எங்க இருக்கு? ඔබගේ ඇදහිල්ල කොයිද? ஆண்டவர் மேல இருக்கா? සනාන්ස කිරෙයිද? உறுதியா நம்பணும். ස්ථිරව ඔබ The විශ්වාස කරන්න strong ඕන. faith, ස්ථිරව විශ්වාස කරන්න බලවත් ඇදහිල්ල no තියෙනවා. unshake faith. ඒක සැලවෙන ඇදහිල්ලක් එන්න. பேதுரு சொன்னா, කියන්නේ ஆண்டவரே நீரே ஆனா அந்த கடல் மேல நானும் நடக்கட்டுமா? පේතුස් මොකද කිව්වේ? මේක ඔබ නම් මමත් பெரிய நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சு. බලාපොරොත්තුවක්. இயேசு பார்த்தாரு ඒසස් බැලුවා. படகுல, அம்மா බෝට්ටුවේ என்ன பாரு, என்ன பாரு, මේ බලන්න. அந்த போட்ல බෝට්ටුවේ 12 பேரும் படுத்திருக்காங்க. 12 දෙනෙක් ඉන්නවා. பாதி பேர் ஓட்டுறான், பாதி பேர் தூங்குறான். භාගයක් නිදි භාගයක් පදවනවා ඒක. அல்லோ ஐயோ ஏதோ ஒரு ஆவி வருது, ஆவேசன் கத்துறான். අයියෝ අයියෝ මේ මොකක් හරි එනවා මේ මුහුදේ. பேதுரு உற்று பார்க்கறா. පේතුස් හොඳට බලනවා. இயேசு சொல்றாரு, ඒසස් කියනවා பயப்படாதீர்கள் நான் බය தான். නොවන්න මේ මමයි. இயேசுவை பார்த்த உடனே, ඒසස් දැකලා அவர் ඌ குரலை කියනවා. கேட்ட உடனே උන්වහන්සේ හඬ අසලා அவனுக்கு කියනවා. நம்பிக்கை வந்துருச்சு. ඔහුට ඇදහිල්ලක් ආවා. ஆண்டவர் நடந்து வராரு. උන්වහන්සේ මග පෙන්නයි. ஆண்டவரே நீரே ஆனால் ස්වාමීනි මේ ඔබ නම් நானும் நடக்கட்டுமா? මමත් මේ මුහුදේ ඇවිදින්නද? இது எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் பள்ளமா இருக்கு, நான் மேல இருக்கேன் இல்லையா? අපි උඩ ඉන්නවා கரெக்டா? පල්ලම. இப்ப நான் இதே லெவல்ல நடக்க முடியுமா? මේ ලෙවල් එකේ මට යන්න පුළුවන්. கவுந்து விழுத்து பல்லெல்லாம் உடைஞ்சிரும். ඕම බිම මුහුදට වැටලා දත් ටික කැඩේ. எனக்கு நம்பிக்கை இருக்கலாம், මට මේ බලාපොරොත්තු තියෙන්න පුළුවන්. ஆனா ஞானமும் வேணும் இல்ல. ප්‍රඥාවත් එපෑද? இப்போ දැන් இயேசு சொல்றாரு, ඒසස් කියනවා எங்குமில்லாத ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கு, හොයවත් නැති ඇදහිල්ල කවුද තිබෙනවා. எங்குமில்லாத நம்பிக்கை வந்துருச்சு. බලාපොරොත්තුවක් ආවා. வா சீமோனே. උන්වහන්සේ කියනවා එන්න පැමිණෙන්න සීමෝන්. ஆண்டவர் சொன்ன உடனே උන්වහන්සේ කිව්ව ගම அவன் கடல் மேல நடக்க ஆரம்பிச்சிட்டான். ඒ මුහුදේ ඌ ඇවිදින පටන් ගත්තා. ஹலோ பிரதர் சிஸ்டர், සහෝදරයා கடல் සහෝදරිය மேல நடக்க ஆரம்பிச்சிட்டான். මේ මුහුදේ ඌ ඇවිදින இயேசு පටන් கிட்ட போயிட்டான். ඒසස් වහන්සේ කිව්වා இயேசு கிட்ட நான் கடந்து போகிறான் நடந்து. දැන් ඕම මුහුදේ හැවිදීමෙන් ඒසස් ළඟටම ගියා දැන්. ஆண்டவர் பார்த்தாரு, ඒසස් බලනවා. ரொம்ப விசுவாசமா இருக்கானே, ගොඩාක් ඇදලෙන් ඉන්නවා. சோதிச்சு பார்க்கலாமா? පරීක්ෂා කරලා බලමුද? காற்று அப்படி பார்த்தாரு, උස්සන காற்று ගතිය உஸ்ஸுன்னு வீசுச்சு. තවත් බෝ கடலை பார்த்தாரு, கடல் அப்படியே வாரி அடிச்சு அந்த அலை මුහුද ඊට වඩා කැළමෙන්න පටන් ගත්තා. பார்த்தான், බැලුවා. காற்றை பார்த்தான், සුළඟ බැලුවා. கடல் அலையை பார்த்தான், මුහුදේ රැල්ල බැලුවා. உள்ள மூழ்கிட்டான். එක පාට ඇතුළට ගිලුණා. ஆண்டவரே, ස්වාමිනී சாகுறேனே, ස්වාමිනී உனக்கு பிரியமா? ඔබට කැමතිද? நான் கேட்கிறேன், ஆண்டவர் நீ செத்து போறது பிரியமா? ඔව් මැරෙන එකට සොනස කැමතිද? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் நான் செத்து போறேன், ගොඩක් දේව දරුවෝ මම මැරෙන්නම්. நிறைய பேர் செத்து போறேன்ற. ගොඩක් අය මැරෙන්නම් කියලා කියනවා. அதுவும் பெற்றோர் திட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, ඉතින් දෙමව්පිය බැන්නොත් ஆவியில ஸ்ட்ராங்கான ஆள் நான் செத்து போறேன், ආත්මෙන් බලවත් කියලා කියනවා. නමුත් මම මැරෙන්නම් කියලා කියනවා. உங்களை சாகிறதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு. ඔබ ඒ ලෙස මැරෙන්නද ඒ அவர் දෙවෙනි ஏன் සුළු කතා කරේ? அவர் ஏன் சிலுவையில ඇයි செத்துருக்கும்? කුරුසියේදී මැරෙන්නේ? நீ சாக கூடாதுன்னு அவர் சிலுவையில ඔබ செத்தார். මැරෙන්න හොඳ නැහැ කියලා නේද? ஆனா நீ උන්වහන්සේ என்ன කුරුසියේ சொல்ற? ජීවිදුවේ. நீ என்ன பேசுற? නුඹ කුමක් කතා நான் කරන්නේ? செத்து போறது நல்லது. මම මැරෙන එක යහපත්. செத்து போனா நரகத்துக்கு போவ தெரியுமா? ඔබ මේ මැරුණොත් ඔබ නිරයට යන්නේ. இங்க பேதுரு சொல்றாரு, පේතුරුස් කියනවා நான் வந்துட்டேன், මම පැමිණි. நான் சாகுறேனே. මම මැරෙන්නම්. ஆண்டவர் இயேசு கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துகிறார். උන්වහන්සේ ආත දීලා ඔව් ඔසවනවා. எந்த கடலின் தண்ணி மேல முழுகி போனான் அதே கடல் மேல மீண்டும் அவனை தூக்கி நிறுத்துகிறார். ඕ ගිලුන් ලැබුවා වේ මුහුදේ. கையை தட்டி உணர்வடைங்களே. ඔසවලා ඔව් ඊට ගන්න සැලසුවා. අත්වල සම්දෙන්න මේ எதுல நீ முழுகி போயிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் விசுவாசம் உன்னை தூக்கி அதே இடத்துல நிறுத்தி பார்ப்பார். ඔබගේ ජීවිතේ කුමකින්ද ඔබ ගිලිලා ඉන්නේ? එතනම ඔබව උන්වහන්සේ ඔසවලා සිට ගන්න සලස්සාවි. ජය දේවි. இயேசு நிறுத்தின பிறகு ඒස් වහන්සේ அவனுக்கு என்னாச்சு? அப்பா உயிர் பிழைச்சேன்.
ඒසන්සේ මෙසේ ඔසවගත්ත පස්සේ ඔහු හිතුවා අනේ මම இயேசு බේරුණා. என்ன சொன்னார்? ඒසන්ස් කුමාරද කීවේ? ஏன் சந்தேகப்பட்டாய்? ඇයි ඔබ සැක කළේ? ஏன் சந்தேகப்பட்டாய்? ඇයි නුඹ සැක කළේ? விசுவாசம் உள்ளவனாய் இரு, හැදෙයිල්ලෙන් සිටින சந்தேகப்படாதே. සැක හිතන්න එපා. இயேசுவை குறித்து சந்தேகப்படாதே. ඒසුස් වහන්සේ ගැන ඔබ සැක නොකොට ඔබ ඉදිරියට යන්න. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், එතයි ඒසුස් වහන්සේ කිව්වේ எப்போ வந்தாலும் பயப்படாதே, பயப்படாதே. බය නොවන්න. இன்னைக்கு மனுஷன் பயத்தினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். අද මනුෂ්‍යයන් බියෙන් සැකෙන් ජීවත් වෙනවා. இந்த பரிசுத்த මේ ஆவியானவர் ශුද්ධාත්ම වහන්සේ மறுரூபமாக்குகிறவர் ඔබව අන්‍යාකර සුභයට உன் පමනන අය. வாழ்க்கையில விசுவாசத்தை காண வேணும். එනිසා ඔබගේ ජීවිතය ඒ ඇදලා තිබෙන්න ඕන. விசுவாசம் இருந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ඔබට හැදලා තිබ්බොත් තමයි සම්පූර්ණ ස්වර්ගයට ඇතුළට යන්න පුළුවන් වන්නේ. எபேசியர் 1:13 சொல்லப்படுகிறது, එපෙසි පළවෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදයේ කියනවා நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ඒ නිසා ගැලවෙන සුභාරංචිය ඔබ දන්නේය. பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கொள்ளுங்கள். ශුද්ධාත්ම වහන්සේගෙන් මුද්‍රා ලැබුණු හැය ලබාගත්තු உன் හැය. நெற்றியில ஒரு முத்திரை போடுறார் ஆண்டவர். ඔබගේ නළලේ උන්වහන්සේ මුද්‍රා எப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவிக்குள்ள நீ இடம் கொடுக்கறியோ, ஆண்டவர் உன் நெற்றியில ஒரு சீல் போடுவார். කවදාද ඒ සංස්වාස කරගෙන ශුද්ධාත්ම වහන්සේ බෞද්ධ ලබා ගන්නේ? ඒ විට උන්වහන්සේ ඔබගේ නළලේ උන්වහන්සේ මුද්‍රාව තබා තිබෙනවා. அம்மா பக்கத்துல நெத்தியில பாருங்க, முத்திரை இருக்கான்னு பாருங்க. ළඟ ඉන්න කෙනාගේ නළල බලන්නේ මුද්‍රාව තිබෙනවද කියලා? எப்படியா தெரியும்? කිසිවක් පෙනුන්නේ නැහැ නේ. இருக்கு. තිබෙනවා. நான் பார்க்கிறேன் எத்தனையோ நெத்தியில முத்திரைங்க இருக்கு. මම දකින්නවා හැම නළලෙක් මේ මුද්‍රාව තිබෙනවා. ஒரு சிலருக்கு தான் இல்ல. සමහර අයට නැත්ත තාම. முத்திரை இருக்கா? තියෙනවද? தெரியலையா? பக்கத்துல கேளுங்க. දන්නේ නැද්ද? ළඟ ඉන්න කෙනා இருக்கா? අහන්න. இருக்கா? තිබෙනවද? இருக்கா? තිබෙනවද? கேளுங்க. எனக்கு இருக்கா? මට තිබෙනවද කියලා බලන්න. அப்ப எனக்கு இருக்கா சொல்லுங்க. මට තියෙන කියලා බලලා කියන්න. சொல்லுங்க. இது கூடவா கஷ்டம், பேசுறது கூட கஷ்டம், கேட்கறது கூட கஷ்டம். කතා කරන්නකෝ. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு இருக்கான்றதை கண்டுபிடிக்க ඔබට ඒක තියනවාද කියලා நாம ඔබ හොයාගන්නේ කොහමද? நம்மள ஷாப்பிங் மால்லாம் போவோம், நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போறோம் இல்லையா? ඒ වගේ shopping பீச்சுக்கு போறோம் இல்லையா? නේද? බීච් එකට ගියාම මේ වගේ ஷாப்பிங் සෙනග எல்லாம் ඉන්න තැනට போறோம். ගියාම எல்லாரும் நம்ம கும்பலா போகும்போது அந்த லேடர்ல இதெல்லாம் இறங்கி வரும்போது நிறைய பேர் பார்ப்போம். ඒ නිසා ඒ වගේ ජනයා යාට පිට යනවා, පඩිපෙලෙන් බහිනවා, අපි දකින ගොඩාක් අයව. ஜனங்களை பார்க்குறோமா இல்லையா? බලනවද නැද්ද? அவங்க பார்த்தீங்கன்னா நேச்சுரலா சாதாரணமா வந்துட்டே இருப்பாங்க. සාමාන්‍යයෙන් පැමිණෙනවා. அவங்கள பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்க மாதிரி தெரியுதே. සමහර අය දැක්කම මොන් කිතුනෝ නොවේද මේ කිතුනෝ அவங்க சாயலை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்க மாதிரி தெரியுதே. මේක ඒගොල්ලෝ බලන මේකලා මේ ගැලන පත්ලාදෝ කියලා හිතන හැංගෙනවා ඔබට. அந்த மாதிரி யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? ඒ වගේ අත්දැකීම් ඔබ කාටද තියෙනවද? இருக்குல்லம்மா. சாதாரணமா ஒரு சில இடத்துல மற்றவங்களை பார்க்கும்போது, ஒரு கூட்டத்துல ஒரு சிலரை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்களை மாதிரி தெரியுது. සමහර දැක්කම ඒ වගේ ජනයන් ඔබ නාඳුනන පිරිසක් මේ නිකන් ක්‍රිස්තියානි වෙන්නේ නැති ගැලෙන පාදන සභාවට යන කට්ටියක් වෙන්නේ නැති කියලා ඔබට එහෙම හිතලා නැද්ද? අතෝසලා පෙන්නන්නේ මේ හිතලා எப்படி තිබුණා. தெரிஞ்சது? කොහොමද ඔබ දන්නේ? உன் ஆவிக்குரிய கண்ணுனால தான் அதை நீ பார்த்த. ඒ නිසා ඔබගේ ආත්මික නෙත් වලින් තමයි உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அவளுக்குள்ள இருக்கிற ஆவியின் முத்திரையை உனக்கு காண்பித்தார். ඒ නිසා கைகளை தட்டி උනාවේ ආත්මස තමයි ඇයතු තිබෙන මේ ආත්මිකේ මුත්‍රාව පෙන්නුවේ. இந்த அனுபவம் அநேகருக்கு இருக்கு, கண்டிருப்பான தெரியாம ஆடி போயிடுவீங்க. ඒ නිසා මේ අත්දැකීම බොහෝ දෙනෙකුට තියෙනවා. නමුත් இந்த பரிசுத்த ஆவியானவர் නමුත් ශුද්ධාත්ම වහන්සේ எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ ඔබද යේසුස් වහන්සේ පිළිගත්තේ முத்திரை தரித்திருக்கிறீர்கள். මුද්‍රාව ධර්මයෙන් සිටිනවා. நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது. ඒ නිසා මුද්‍රාවක් ලෙස ලබාගත් ශුද්ධාත්ම වහන්සේව දුකටපත් නොකරන්න කියලා බයිබලය සඳහන් කරනවා. இப்ப கையில எத்தனை சாவி இருக்கு? දැන් ඔබගේ හතේ දැහැටි சொல்லுங்க. කීයක් තියෙනවද? சத்தமா சொல்லுங்க. කවුද කියන්නේ හතරක් තියෙනවද? කියන්න. இரண்டாவது, දෙවෙනි එක, மூணாவது, තුන්වෙනි එක, நாலாவது හතරවෙනි එක விசுவாசம், හැදෙilla. ஐந்தாவது මේ දැන් පස්වෙනි එක අතර நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, දැන් ඔබ ගැලවෙන ஞானஸ்நானம் பெற்றுட்ட, වාසය ලබා ගත්තා. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுட்ட, ශුද්ධාත්ම වහන්සේගෙන් පිරිල ලැබුවා. விசுவாசத்தின் பெயர் பெற்றுக்கொண்ட, දැන් ඔබ හැදෙilla ලබාගෙන ඉදිරියට යනවා හැදෙilla. என்னதான் இருந்தாலும் මේ අතරම තිබුණත් ஜெபம் என்ற கீ இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. යතුරු නැමැති විශේෂ යතුරු යාත්‍රා නැමැති විශේෂ යතුරු නැත්තම් ஒரு கிறிஸ்தவன் சொன்னாலுமே ஜெபம் இருந்தாதான் நீ கிறிஸ்தவனா இருக்க முடியும். කිතුනුවේ කියලා ඔබ යම් කෙනෙක් කියනවා නම් ඔබට යහත්නක් තිබෙන්න ඕන. ඔබ යාත්නා කරන කෙනෙක් නම් තමයි ඔබ කිතුනුවේ කියලා කියා ගන්න පුළුවන් වෙන්නේ. நீ ஜெபிக்கிறவள், ඔබ යාත්නා කරන තැනැත්තියක්. நீ மறந்து போக கூடாது. ඔබ අමතක නොකරන්න ඕන. நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லையே.
මම දැන් යාත්නා කරන්නේ නැහැනේ. பாஸ்டர் தான் எங்களுக்கு ஜெபிக்கணும். පාස තමයි අපිට යාත්නා කරන්න ඕනේ. நாங்க ஜெபிக்க தெரியாது. එහෙනම් අපිට යාත්නා කරන්න දන්නේ නැහැ. யார் உட்காந்துக்கிட்டு முக்காடு போட்டு ஜெபம் பண்றது? කවුද එම මේ වාඩි වෙලා ඉස්ස වාගෙන යාත්නා කරන්නේ? நீ ஜெபிக்க விட்டா நீ எப்படி பரலோகம் போவே? ඔබ යාත්නා නොකර සිටිනේ නම් කෙසේ දොස්වරුකට ඇතුල් වෙන්නේ? என் பேரு போல தானியல்னு ஒருத்தர் இருந்தார். දානියෙල් කියලා පාසක නම වගේ කෙනෙක් කලින් හිටියා දානියෙල් කියලා. 6 அதிகாரம் 10 வசனம். දානියෙල් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය. இந்த தானியல் என்பவன் මේ දානියෙල් කියන ஒரு මේ வாலிபன். තැනට තරුණයෙක්. அவன் 3 வேளையும் ඔව් තුන් වතාවම அவன் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ඔව් තොරකට සිට ඔබ යහත්නා කරන කෙනෙක්. ஹலோ, எத்தனை வேளை ஜெபிக்கணுமா? කී වතාවක්ද ඔය යාත්නා කරන්නේ? අවස්ථා කීයක්? 3 வேளை. අවස්ථා 3ක ඔව් යාත්නා කරනවලු. நாம எத்தனை முறை நம்ம எத்தனை முறை சாப்பிடுறோம்? අපි කී වතාවක් කනවද? ஒரு வேளை. එක වතාවද? දෙවතාවද? கரெக்ட், 3 வேளை. තුන් වතාවක්. 3 வேளை சாப்பிட்ட பிறகு என்ன பண்றோம்? තුන් වතාව වේලම කාලා මොනවද කරන්නේ? நல்லா கொரட்டை விட்டு மல்லாந்து தூங்குறோம். හොඳට ගොරව සැප පාසේ හොඳට නිදි. நல்லா தூங்குறோம்ல. හොඳට නිදා ගන්නව නේද? வந்து தொட மேல அடிச்சாதான் එක පාට පාරක් මේ ගැහුවොත් நல்லா தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பிட்டியே. හොඳට නිදාගෙන තියා ඔබ නැගිට්ටුවා මාව. நல்லா ஜெபிச்சிட்டு இருந்தேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ணுன்னு கேட்க முடியுமா? හොඳට යාත්නා කරන හිටියේ ඇයි මම ඩිස්ටර්බ් කරලා ආන්න පුළුවන්ද ඔබට? கையில நெஞ்சில கை வச்சு சொல்லி ஜெபிக்கிறோமா? ඔබගේ හදවතේ අත තියාගෙන කියන්නේ ඔබ යාත්නා කරනවද? இந்த பாஸ்டர் வந்து நம்மள எல்லாரும் காட்டி கொடுத்துருவார் போல இருக்கு. මේ පාස්ටර්ලා අපි පාවදේ දන්නේ අපි ඔක්කොම ஏதோ ඉස්සරහට சர்ச்சுக்கு வரோம் போகிறோம். ඔව් අපි ඉරිදාල කොහමරි පල්ලියට ඇවිල්ලා අත පෙන්නලා පේස් ஜெபம் යනවා. பண்றியா, பைபிள் படிக்கிறியான்னு சும்மா கேள்வி கேட்டுன்னு இருக்கு. මෙතුමා ඉන්දියාවෙන් ඉඳලා ඇවිල්ලා මේ යාත්නා කරනවද බයිබල් කියනවද අර්ථ කරාද මේක කරාද කියලා අහගෙන නිකන් වැඩක් නැතුව. மம்மி பாஸ்டர்களை சொல்லி இனிமேல் இந்த பாஸ்டர் வந்தாருன்னா நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். මේ අම්මේ මේ පාස්ටර් ආ එනවා කියලා යනවා මට කලින් කියනවා එහෙම කිව්වොත් මම එන්නෙම නැහැ පල්ලියට. அப்படி வரலன்னா பரலோகம் போக மாட்டேன். එහෙම ආවෙ නැත්නම් ස්වර්ගයට යන්නෙත් නැහැ ඔබ. இல்ல பரலோகம் போக மாட்டேன். යන්නේ නැහැ නං ස්වර්ගයට. நான் தான் 7 சாவி எடுத்துன்னு வந்திருக்கேன். வேணுமா வேணாவா? මම යතුරු අතක් දැන් ඇවිල්ලා අරන් ඇවිල්ලා තියෙන ඔබට දෙන්න තමයි ඕන நீ දෙපා. பாதி தூரம் வந்துட்ட, மீதி தூரம் உள்ள போக முடியாது. භාගයක බාවා ඉතුරු ටිකත් යන්න එපාද ඔබ? வேணுமா வேணாவா? ඊළඟ යතුරු ඕන දෙපාද? நான் போட்டுமா? එහෙනම් යන්නද මම? சொல்லுங்க, போட்டுமா? යන්නද මම එන? பின்னாடி தான் கேளு, போட்டுமா? පස්සේ ඉන්නේ කියන්නේ නෑ යන්න කියලා කියනවා වගේ. நான் சொல்லணுமா வேணாவா? කියන්න දෙපාද යතුරු රාස? பாவம் பசிக்கு போல்தான். බඩගිනි වගේලු. என்ன பண்றது? කුමක් කරන්නද? நாங்கெல்லாம் சர்ச் 1 மணிக்கு முடிப்போம். සභාව පාසක සභාව உண்மையாகவே එකට 12:30 1 மணிக்கு முடிப்போம். 12:00 එක වෙයි සාමාන්‍ය සභාව ඉවර වෙන්න. எல்லாரும் ஜெபிச்சு வெளியே அனுப்பும்போது 3 மணிக்கு முடிப்போம். ඊට පස්සේ මේ කට්ටියට ඔක්කොම යාත්නා කරලා පුද්ගල කතා කරලා යවනකොට 3 වෙයි. நாங்க போய் வீட்ல சாப்பிடுறது 4 மணிக்கு சாப்பிடுவோம். ගෙදරට ගිහලා පාස ගන්නේ සවස් 4ට. இந்த ஊழிய சுவாரஸ்யம் இருக்கு தெரியுமா? මේ சேவை තුල තියෙනවා உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். ඔබ මේ சேவை பிள்ளைங்களுக்கு சாப்பிட தான் தெரியும், මේ දරුවන්ට කන්න විතරයි දන්නේ. வேலை செய்ய தெரியாது. ඒ උදෙසා වැඩ කරන්න දන්නේ නැහැ. இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் வீட்ல வேலை செய்றீங்க? මේ ඉන්නේ ගෑන් ළමයින්ගෙන් කී දෙනෙක් ගෙදර கம்பெனில போய் வேலை செய்வாங்க, කම්පැනියට ගිහලා වැඩ කරයි. சம்பாதிக்க வேலை செய்வாங்க. මුදල් උපයාගෙන වැඩ කරයි. அம்மாக்காரி அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் சமைச்சு போறதுல இருந்து துணியை துவைக்கிறது வீட்டை பெருக்கிறது எல்லா வேலையும் செய்வாங்க. අම්මන්ලාගේ වැඩේ එදා ඉඳලා අද වෙනකන් උයනවා පියනවා නේද? ඇඳුම් හොදනවා කුස්සිය අම්මලාම තමයි හැමදාම. அல்ல வேற இந்த துணி ஏன் துவைச்சேன், அந்த துணியில நான் போடுறது அதை ஏன் துவைக்கல, මේ රෙද්ද මේ ඇඳුම ඒදී මම මේක නෙමෙයි මම අරකනේ අඳින්නේ ඇයි ඒකයි දු නැත්තේ මේ වගේ ප්‍රශ්නක් න ළමයි ඉන්නේ දැන්. நோ 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 නෑ 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 නෑ. நீங்கெல்லாம் ஜெபிக்கிறவர்களா மாறணும். ඔබ හැම කෙනාම යහත්නා කරන අයට වෙනස් වෙන්න ඕන. 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல දානියෙල් පොතේ 9 වෙනි පරිච්ඡේදය 21 23 வசனம். 21 සිට 23 වෙනි පදේ දක්වා වචන 3ක්. தானியேல் ஜெபம் பண்ண அவன் முழங்காட் படியிட்ட பொழுதே ඔව් යහත්නා කරන දන ගහන මේ මොහොතේ පටන් வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். ස්වර්ගයේ සිට දේවදූතයෙ බැස ආවා. அவன் வந்து என்ன கேட்டான்? ඔකුමද කිව්වේ? பிரியமான புருஷனே, ප්‍රියවන්ත පුරුෂ தானியேலே, දානියෙල් நீ முழங்காட் படியிட்ட பொழுதே பரலோகத்திலிருந்து நீ எதெல்லாம் கேட்க வேண்டும் என்று மனதில் நினைத்தாய் அத்தனைக்கும் பதில் கொண்டு வந்து விட்டேன். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ඔබ කුමක් අසන්න ඕනේ කියලා கைகளை தட்டி தேவனை හැම දෙයකටම උත්තර ගෙන ஓ ආවා. ஜீசஸ், நீ முட்டி போடும் பொழுது ඔබ දන ගහන உனக்கு என்ன வேணும்னு அறிந்திருக்கிறார். ඔබට කුමක් අවශ්‍යද කියලා උන්වහන්සේ දන්නවා පෙරම. எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙක් ඒක දන්නවද? ஏசாயால சொல்றாரு, එසෑ පුතේ කියනවා நீ பேசும் பொழுதே கேட்கிற தேவன். நீ
நீ ஜெபிக்கிறதல்ல, நீ பேசும் பொழுது கேட்கிற தேவன், ඒක අසන දෙවියන් பதில் தருகிற தேவன். උත්තර දෙන්නව දැන් වහන්සේ. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் ක්‍රියාපොතේ 10ஆம் அதிகாரம் 10 වෙනි පරිච්ඡේදයේ 2 லிருந்து 4 வசனம். දෙවෙනි පදයේ සිට 4 වෙනි පදයට கொர்நேலியு என்ற ஒரு தேவ மனுஷன் මේ இருந்தான். කොර්නේලියු කියන දේව මිනිසෙක් அவன் உபவாசித்து ஜபிக்கிறவனாய் இருந்தான். නිරාසිත යහත්න කරන පුරුද්දක් තියෙන அவன் පුද්ගලයෙක්. ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது යම් දවසක යහත්න කරමින් සිටින මොහොතේදී வானத்திலிருந்து தேவ தூதன் இறங்கி வந்தான். ඒ ස්වර්ගයේ සිට දේව දූතේ බැස ආවේය. கொர்நேலியுவே, කොර්නේලියස් நீ தானம் தர்மம் செய்து ஜெபிக்கிறதை கேட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன். ඔබ පින්දාම් කරමින් යහත්න කිරීම මම අසලම් බැස ආවා. நீ மற்றவர்களுக்காக உதவி செய்யவும், ඔබ හන්නේ උදෙස උත්පාදක කරන පිණිසත් மற்றவர்களுக்காக பிராணம் போக ஜெபிக்கிற மனுஷனாகவும் අනිත් උදෙස යහත්න කරන පුද්ගලයාටත් இருக்கிறபடியால் සිටින බැවින් தேவன் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். දෙවෙනාස නොම කෙරී ප්‍රසන්නව සිටිනේය. நல்லா கவனிக்கணும். හොඳට අහගන්න. ஜெபிக்கிறவங்க යහත්න කරන අය கர்த்தருக்கு பிரியம். සනාහසට ප්‍රසන්නයි. செம்மையான ஜெபம் හරි ලෙස යහත්න කරන අය கர்த்தருக்கு பிரியம். සනාහසට කැමැති. நீ ஜெபிக்கலனா ඔබ යහත්න කරනවා உன் නම් மூஞ்ச கூட பார்க்க மாட்டார். ඔබගේ මුහුණ දකින් බලන්නේ ඔබ යහත්න නොකර ඉන්නවා නම් நீ என்னதான் சர்ச்சுக்கு வந்தாலும் ඔබ කොයිතරම් දුරට සභාවට ஆண்டவர் ආවා உன்னை பார்க்க மாட்டார். උන්වහන්සේ ඔබ දිහා බලන්නේ நீ නැහැ. முழங்காற்படியிட்டு வீட்டில் ஜெபிக்கிற மகளாய் ஜெபிக்கிற மகனாய் இருப்பாயானால் ඔබ දන ගහලා නිවසේ යහත්න කරන පුත්‍රයෙක් දරුවෙක් කියලා සිටිනවා නම් 100% 100ක් உன்மேல் கர்த்தர் பிரியமாய் ඔබ இருப்பார். කෙරෙහි උන්වහන්සේ ප්‍රසන්නව සිටින්නේ හේය. இயேசு கிறிஸ்து යේසුස් වහන්සේ அவர் முழங்காற்படியிட்டு උන්වහන්සේ தன் දනගසමින් சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். තමන්ගේ ගෝලන්ට යහත්නන ඉගෙනුවා. எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? කෙසේද ඉගෙනුවේ? பரமண்டபங்களிலே வீற்றிருக்கிற பரம பிதாவே, ස්වර්ගයේ වැඩ සිටින පියාණනි உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ඔබගේ නාමයට ගෞරව වේවා. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். අපිට අවශ්‍ය කරන දේ සිළු දේ ඉදිරියෙන් ඔබ භෝජනය ඔබ எங்கள் සපයන්න. பாவங்களை நீர் மன்னிக்கிறீர், අපේ පාපයට කමාව දෙන්න සේක්ම. மற்றவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறவர்களாக மாறணும். අන්න අයගේ පාපේ කමා කරන නිසා අපි වෙනස් වෙන්න ඕන. நாம எப்படி இருக்கோங்க? අපි කොහමද ඉන්නේ? சபைக்குள்ள இருந்து கூட සභාව ඇතුළේ ඉඳගෙන ஒரு சிலர் பிடிக்கலன்னா සමහරට අපි අකමැති නම් இந்த மூலையில உட்கார்ந்து நம்ம அந்த மூலையில போய் உட்காருவோம். එයා ඒ වඩල මම ගිහලා ඒ පැත්තේ වාඩි වෙනවා. அவங்க එයා இங்க ඉන්නවා. வந்து நின்னாங்கன்னா நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். ඔය ඉස්සරහට මම පිටිපස්සට යමු. நோ 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 நோ. නෑ 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 නෑ. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ඔබ දෙවියන් වහන්සේගේ நாமெல்லாம் දරුවෝ. ஒரே தகப்பனுக்கு பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். එකම දරුවෙක් නේ යේසුස් වහන්සේ උපත ලැබුවා වූ දරුවෝ අපි. ஒரு ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். එකම ලේ කන්න නිදාස කරනු ලැබුවා වූ நமக்கு දරුවෝ. எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்து தான். අපි හැමෝටම நமக்கு ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்து தான். යේසුස් වහන්සේ අපගේ පියාවිට සිටිනවා. நம்ம யார் இடத்துல கேட்போம்? අපි කහ වෙත යන්ද? இயேசுவண்ட அப்பா இடத்துல தான் கேட்போம். යේසුස් වහන්සේ එනමෙති පියාකව තමයි ඉල්ලන්න ඕන. என் மகளே, මාගේ என் දියණිය மகனே, මාගේ පුත්‍ර என்ன வேறுனாலும் கேள். කුමක් ඔබ හසන්න. வானத்திலும் பூமியிலும் ஆழத்திலும் இருக்கிற எதுவா இருந்தாலும் கேள். ආසේ පොළවේ ජයමිර තුල තියෙන හැම දෙයක්ම ඕන දෙයක් ඉල්ලන්න. ஒருவன் என்னிலும் කෙනෙක් මා තුල என் வார்த்தைகள் உங்களிலும் මාගේ වචන ඔහු තුලද நிலைத்திருந்தால் පවතිනේ நீ නම් எதை கேட்டாலும் அதை செய்வேன். ඔබ ඉල්ලන දේ උඹට දෙනු ලැබේ. எதை கேட்டாலும். කුමක් ඇසුවත් தேவ பிள்ளைகளே, උන්වහන්සේක දෙනවා. இந்த கடைசி காலத்துல මේ අන්තිම කාල වකවණු තුල பரலோகம் திறக்கப்படணுமா? ස්වර්ග රාජ්‍යය විවෘත වෙන්න உன் ඕනද? ஜெபம் தான் திறக்கும். ඔබගේ යහත් නමතේ பாருங்க, அவன் ස්වර්ගය විවෘත ஜெபிச்சான், කරන්නේ. வானத்தின் தூதன் இறங்கி வந்தான். බලන්න ඔය යහත් නමට ආසෙන් දූතය බැසාව ආස විවෘත වුණා. யாக்கோபு திரும்பி வரான், යහකබ් ඇරියනවා. இரவு ஜெபிக்கிறான், යහත් නකර தேவ රහවේ தூதன் இறங்கி வந்துட்டான். දේව දූතය ආස විවෘත කරගෙන நீ ආවා. ஆசீர்வதிச்சால் வழிய உன்னை விட மாட்டேன்னு சொன்னான். ඔබ ආශිර්වාද කරත් මිසක් මම ඔබ හත්තරින් නැහැ කියලා කිව්වා. அவன் சொல்றான், ඔව් කිව්වා. எல்லாத்தையும் நான் ஜெயிக்கிறவன், හැම දේ තුලම ජය ගන්න. ஒரு தூதன் 1,80,000 பேர் கொன்று போட்டவன், ඒක දූතය කළ ලක්ෂ 1.80 அவன் பலசாலி. ඔව් බලවන්තයා. ஆனா නමුත් நீ ஜெபிக்கிற ஜெபம் ඔබ කරන යහත්නාව நான் உன்னை விட்டு போக முடியல, ඔබගේ හැත්ත යන්න බෑ මට. நான் போகணும்னு நினைச்சாலும் முடியல, ඔබ යන්න හිතුවත් මට நீ බෑ. ஒரே அட்டாக் பண்ணிட்ட. ඔබ එකපාරට මට බාර දුන්නා. நீ ஜெபிக்கிறவன், ඔබ යහත්නා කරන කෙනෙක්. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். මම නුඹ இனி ආශිර්වාද කරනවා. யாக்கோபலை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கிறேன். යාකෝබ්ගේ නම වෙනස් කළා මම ඊශ්‍රායෙල් කියලා මම ආශිර්වාද කරනවා. அப்போஸ்தலர் 12:5 வசனம். ඒ ක්‍රියාපොත 12 වෙනි පරිච්ඡේදයේ අංග 5 වෙනි පදයේ සිට 10 වෙනි පදේ දක්වා பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறான். පේතුසේ මේ සිරගෙදර සිටිනවා. சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். සභාවේ හැමෝම ඒ උදෙසා උනන්දුවෙන් යහත්නා කරමින් සිටියා. இங்க ஜெபிச்சா මේ යාත්නා කරෝ சிறைச்சாலையில தேவதூதன் போய் இறங்கிட்டான். ඒ நீங்க இங்க ஜெபிச்சீங்க, ඔබ මේ යාත්නා කරා. அங்க இருக்கிற தடையை உடைச்சி அவன் என்ன செய்தான்? விடுதலையாக்கினான்.
ඒ සිටින දඟල් ඔක්කොම කඩා දාලා ඌ නිතර නිදහස් කරා. தேவ ஜனமே, දේව ජනතාවනි, நீங்க ஜெபிச்சா ඔබ යාත්නා කරන්නේ නෝ இங்க இருக்கிற ஏரியா பகுதி முழுவதும் கர்த்தர் தடைகளை உடைத்து சங்கிலிகளை அறுத்து போடுவார். ඒ නිසා මේ සිටින ඒ දඟල් කඩදාමලා මිනිස්සුන් දවස් නිදහස් කරලා මෙතනට ගෙනෙන්නේය. தேவன் அதற்காக தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ඒ නිසා උන්වහන්සේ කැඳවුවේ අපව. நான் சீக்கிரமாய் මම முடிக்கிறேன். ඉවර කරන්නම් ඉක්මනින්. எத்தனை சாவி இருக்கு? කීයක් වතුර තියෙනවද? திரும்பி நீங்க சொல்லணும், வாயில නැවත அறிக்கை කියන්න செய்யுங்க. ඕන ඔක්කොම ප්‍රකාශ කරන්න ඕන. ரட்சிப்பு, ගැලවීම, இரண்டாவது දෙවනුව ஞானஸ்நானம், බෞද්ධස්මය, மூன்றாவது තුන්වෙනි එක மூன்றாவது பரிசுத்த ஆவி, அப்புறம் සුදත් වංශික බෞද්ධස්මය, நாலாவது හතරවෙනිය ஐந்தாவது හැදෙilla, ஜெபம், යාඥාව, ஆறாவது දැන් අයවෙනිය ஆறாவது திறவுகோல் අයවෙනි යතුර ஆவிக்குரிய கனி. ආත්මික ඵල. நீ ரட்சிக்கப்படலாம், ඔබ ගැනට පතල ඉන්නේ நீ නැති, ஞானஸ்நானம் பெறலாம், වාස ලැබලා ඇති, பரிசுத்த ஆவிக்குள்ள வரலாம், දානත් ලැබලා තියෙනවා ඔබ. விசுவாசமாய் இருக்கலாம். හැදෙන්නේ ඔබ සිටින ස්ථිරව. ஆனா ඒ නුමුත් கனி தரலனா ඔබ ඵල දරන්නේ பரலோகம் නැත්නම් போக முடியாது. ඔබට සුර්ගයට உன் යන්නට சுபாவம் බැරිය. மாறலனா ඔබගේ මාංශ நீ ස්වභාවය பரலோகம் වෙනස් போக වෙන්නේ முடியாது. නැත්නම් ඔබට සුර්ගයට ඇතුළු වෙන්න බැරිය. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல මතේ 3 වෙනි පරිච්ඡේදය 8ஆம் வசனம், දෙවෙනි පදය. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி தரணுமா. ඒ නිසා සිත්තරීමට The අදාළ fruit of ඵල. the fruit of repentance. ඒ නිසා සිත්තරුණා නම් நீ එන மனம்- අදාළ ඵල තියෙන්න ඕන ඔබට. நீ மனம் திரும்பின பிள்ளையா, நீ சாந்தமுள்ள பிள்ளையா மாறணும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் මත්තේ 8 වෙනි පරිච්ඡේදය 19-20ல 19:20 வேதம் சொல்லுகிறது, දේ වචන කියනවා நல்ல கனி தராத மரத்தை வெட்டி போடுவேன்னு සා சொல்லுகிறார். ඵල නොදරන ගස් කපා දමන්නේය. மார்க் 11ஆம் அதிகாரம் මාක් 11 වෙනි පරිච්ඡේදය 12ஆம் வசனம் 12 වෙනි පදය அங்க பாக்குறோம். ඒ බලනවා අපි 12 இருந்து 14 வரைக்கும் 12 සිට இயேசு 14 දක්වා. கிறிஸ்து சீஷர்களோட கடந்து போகிறார். ඒ සංස ගෝල සම ගමන් කරනවා. அந்த வழியா போகும்பொழுது ඒ මාර්ගය උන්වහන්සේ ගමන් කරන அங்கே ஒரு මොහොතේ அத்தி மரத்தை එතන காண்கிறார். අත්තික ගහක් දකිනවා. அந்த அத்தி மரத்தை பார்த்து ඒ අත්තික ගහ බලමින් சீஷர்கள் சொல்றாரு, ගෝලෙන් කියනවා கனி இருக்கா தேடு. ඵල තියෙනවා බලන්න. இயேசு வந்து தேடுவார். ඒ සංස සොයනවා. அங்க பச்சை பசேல்னு இலைகள் நிரம்பி இருக்கிறது. ඒ වෘක්ෂය තුළ හොඳ කොළ පාට හොඳට මේ කොළ ඔක්කොම හොඳට සැලෙනවා. இலைகள் நல்லா பெருசு பெருசா அழகா இருக்கு. ඒ ගස් කොළ විශාලව හැදිලා හොඳට සස්්‍රීක වායෙන් පෙනෙනවා. தேடி தேடி பார்த்தாங்க, ඒ හතර තුර බැලුවා ඵල ஒரு තියෙනවා. கனி கூட இல்ல. එක ගෙඩියක් දැක්කේ නැහැ. ஆண்டவர் சொன்னார், උන්වහන්සේ බැලුවා. நீ இருந்து பிரயோசனம் இல்ல, නුඹ හිඳලත් වැඩක් නැහැ. என்றைக்குமே உனக்கு கனி கிடைக்காது, நீ பட்டு போன்னு சொன்னார். ඉනි මින් මත්තට ඔබට ඵලදාවක් නැහැ. ඔබ විනාශ වෙන එක සාප කරා. இன்னைக்கு அழகா வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு, අද ලස්සනට ඔබ වස්ත්‍ර පැනලා அழகா ඉන්න පුළුවන්. முக்காடு போட்டுக்கிட்டு, ලස්සනට වාඩි වෙලා சபைக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு සභාවට බයිබල් අරගෙන நீ வர ඔබ එනවා. நல்லதுதான். යහපත්ය. நீ அழகா இலைகள் உள்ளது போல நீ அழகா இருக்க. ලස්සන අර කොළ වලින් පිරුණු ගහ වගේ ඔබ ලස්සනට ඉන්නවා. ஆத்துமாவுக்குள்ள தேடுனாதான் නමුත් අභ්‍යන්තර ඔබ உனக்குள்ள சுபாவங்கள் மாறவில்லை. ඔබ අභ්‍යන්තරව යහපත් ස්වභාවයක් ඇති වෙලා නැහැ. වෙනසක් නැහැ. சுபாவங்கள் மாறவில்லை. ඒ ස්වභාවයේ වෙනසක් නැහැ. கலாத்திய 22-23 என்ன சொல்லுகிறது? 9 விதமான கனிகள் எங்கே? ගලාති 5 වෙනි පරිච්ඡේදයේ Where is your 22 කුමද කියන්නේ? ආත්මික ඵල ගැන කතා කරනවා. சுபாவம் மாறாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ඒ ගුණාංගයේ ස්වභාවයෙන් වෙනස් වෙන්න ඕනේ. වෙනස් නොවි අපි වාඩිලා ඉන්න බෑ. உங்க குணம் மாறல, ඔබගේ ගුණාංගය වෙනස් වෙලා නැහැ. சுபாவம் மாறல, ඔබගේ ස්වභාවය වෙනස් වෙලා உன் නැහැ. மூர்க்க குணம் மாறல, ඔබගේ දැඩිකම වෙනස් වෙලා உன் නැහැ. எரிச்சல் மாறல. ඔබට තියෙන නුසුන්දන எத்தனையோ பிரசங்கம் கேட்டாச்சு, කොච්චරද දේශනා අසලා ඉවරයි. எவ்வளவோ பாஸ்டருடைய அட்வைஸ் கொடுத்தாச்சு. කොච්චරද අනුශාසනාව පාස්ටර් ඔබට දීලා ඇති. லூக்கா 13ஆம் அதிகாரம் ලූක් සුභාෂිත 14 වෙනි පරිච්ඡේදයේ 6 லிருந்து 16 லிருந்து 19 வசனம் 16 වෙනි පදයේ සිට 19 වෙනි පදේ දක්වා அங்க பாக்குறோம். අපි බලනවා. தோட்டத்தின் நடுவிலே ஒரு උයනේ මැද ஒரு அத்தி மரம் இருந்தது. අතිකවක් තිබෙනවා. முதலாளி ஒரு தோட்டக்காரங்களை கொடுத்துட்டு போறார். ඒ අයිතිකරු වත්තේ බාරව ඉන්න කෙනාට දෙනවා. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, අවුරුද්දක් උනේ ගහ දීලා கனி கொடுக்கல. පළ දුන්නේ නැහැ. முதலாளி வராரு, එනවා. தோட்டக்காரர் வராரு. ඒ වත්තේ අයිතිකරු එනවා. அங்க வந்து கேக்குற, என்னப்பா கனி எங்க? කෝ ඒ අතික පළ ஆண்டவர் இந்த வருஷம் கனி கொடுக்கல. ස්වාමීනි මේ වසරේ පළ තාම දැරුවේ නැහැ. ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், ගැලට පතලා ආවා. சபையில இருக்கிறோம், සභාවේ ඉන්නවා. ஒரு வருஷம் ஆகுது, අවුරුද්දක් ඉන්නවා. கனி இல்ல. පළ නැහැ. ஆண்டவர் சொல்றார், සංස කියනවා எங்க கனி? පෝ පළ. அப்ப தோட்டக்காரர் சொல்றாரு, ඒ වත්තේ උයන පළ தோட்டக்காரர் யாரு? උයන් පළ කවුද? உங்க ஊழியக்காரர். ඔබගේ දේවදාසකයා. ஆண்டவர் கேட்பாரு, සොන සසනවා. இது வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, என்ன ஆச்சு? මේ ගහ ඇවිල්ලා මෙච්චර කල්. அடுத்த வருஷத்துக்குள்ள ඊළඟ අවුරුද්දේ எப்படி ஆகிலும் கனி கொடுக்க வைக்கிறேன். කෙසේ ඕ පළ දරන සලසන්න ඕනේ. ஒரு வருஷம் போயிடுச்சு,
අවුරුද්දක් ගියා. 2 வருஷம் போயிடுச்சு. අවුරුදු දෙකක් கனி இல்ல. පළ නැහැ. மறுபடியும் முதலாளி கேட்கிறாரு. නැවතත් ඒ හාමු ආනවා. தோட்டத்தை கண்காணிக்க சொன்னாரு. ගෝයන් පළට බාර දුන්නා. இந்த 3வது வருஷம் මේ 3 වෙනි වර්ෂයේ எப்படியாக கணக்கு கொடுக்க வைக்கிறேன். කෙසේව පළ දෙන්න තරන්නම්. அது சுபாவத்தை எப்படியாலும் மாத்துறேன். කොහොසේ මම බලන්න එක වෙනස් කරන මම ඒකට වැඩ කරන්නම්. எப்படி மாத்துவாரு? කොහොමද වෙනස් කරන්නේ? அடிச்சு உதைச்சா. ගහලා පන්නලාද? எப்படி நீ மாறலன்னு என்ன செய்யறது? ඔය වෙනස් වෙන කුමක් කරන්නද? ஆனா அவர் கேட்கிறாரே, எஜமான் கேட்கிறாரே, මේ බොස් ආනවා. நீ மாறணுமே. ඔබ වෙනස් වෙන්න ඕන. பெற்றோர் சொல்றாங்க, දෙමපි කියනවා. மனம் மாறவே மாட்டேது ஐயா, என்ன மதிக்கவே மாட்டேங்குது. දැන් දරුවා මම කියන දේ சொன்னா අහන්නේ மூக்குக்கு மேல கோபம் வருது. මොනාරේ කිව්වොත් නාහෙට උඩින් මැස්ස යන්න බෑ. முரட்டாட்டம் படுது. හරි දැඩිව கீழ்ப்படிய மாட்டேங்குது අකී කරුයි. அப்படின்னு சொல்லுவாங்க. එහෙම කියයි. இப்போ දැන් களை எடுத்து දැන් මේක என்ன උගලලා சொல்றாரு, மண்ணை கொத்தி களையை எடுத்து ඒ නිසා පස්තික හලා එතින අවශ්‍ය නැති දේවල් රොඩු අරගෙන எருவை போட்டு නිසා ඒකට අවශ්‍ය කරන පොහොර දාලා தண்ணீரை பாய்ச்சி වතුර හොඳට දමලා நான் கனி கொடுக்க வைக்கிறேன். මම තවත් ඒකට උනන්දුව ඇති කරනම් පළ දරන පිළිස இல்லாவிட்டால் නැතහොත් அப்படியும் அது கனி தராவிட்டால் එහෙම කරලත් පළ දෙන්නේ அதை නැත්නම් வெட்டி போடுங்கன்னு சொல்லிட்டான். අපි ඒක කපා දාමු කියලා කියනවා. தேவ பிள்ளையே, දේව දරුවනි தேவத்துவத்துல வந்துட்ட பிறகு දේව අභිමුඛයට පැමිණා முதல் வருஷமே கனி கொடுக்கப்பார். පළවෙනි වර්ෂෙම ඔබ පළ දරන්න. வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படாதே. නිසා වර්ෂයෙන් පාසම ඒක පළ දරන පළදන කියාගෙන ඉන්න සලසන්න එපා. இப்ப இந்த ஊழியக்காரர் මේ දේව දාසකයා என்ன செய்யறாங்க, කුමද කරන්නේ? எங்கள மாதிரி ஊழியக்காரரை வர வச்சு අපි වගේ දේව දාසකයන් இன்னும் விசேஷமான சத்தியத்தை சொல்லி තවත් වෙනස් விசேஷமாய் அபிஷேகத்தை இறக்கி තවත් විශේෂ உங்களை இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாற்றி තවත් ඔබ ආත්මික අන්දම ඔබට පෝෂණය உங்கள் කරලා சுபாவங்கள் மாறும்படியாக ඔබගේ ගුණාංග වෙනස් වෙන පිණිස அவர் போராடுவார். ඒ නිසා ඔව් ඒක දෙන්න පොරබදිනවා. நீ சாட்சியா இல்லன்னா නමුත් ඔබ සාක්ෂියක් ලෙස ඔබ සිටින්නේ நீ නැත්නම් பிரயோஜனமற்றவளாய் இருப்பாய். ඔබ කිසිම ප්‍රයෝජන නැති කෙනෙක් වෙයි. நீங்க வேதத்தை பார்க்கும் பொழுது දේ වචන කියන මොහොතේදී 7ம் அதிகாரத்துல 7 වෙනි පරිච්ඡේදය ஸ்தோத்திரம், මතේ 7 இல்ல தப்பா சொல்லிட்டேன். වැරදියට කිව්වා. மத்தேயு 21:43 මතේ සුවංශයේ 21 වෙනි පරිච්ඡේදය 43 වෙනි පදය. அத வாசிங்க. මතේ 21 21:13 13 13 21 21:43 43 சாரி 21 43 මතේ சீக்கிரம். මතේ 21 වෙනි පරිච්ඡේදය 43 වෙනි පදය. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். කියවන්න. 43 வேதம் சொல்லுகிறது, දේ වචන කියනවා. முதல்ல சொன்னார் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. ඉස්සලා කිව්වා සිත්තරන නම් ඒකට අදාළ ඵල දරන්න කියලා. இங்க மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, මේ මතේ සුභාංශපතේ කියනවා. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று கனி கொடுக்கலாம் மாறணும். දේව රාජ්‍ය ඵල දරන සෙනගක් වෙන්න ඕන. ஹalleluya හalleluya. எத்தனை கீ இருக்கு உங்க கையில? දැන් යතුරු කීයක් තියනවද? how many? කීයක් තියනවද? எத்தனை? 5 6 கடைசி கீ. හයක් දැන් කියලා ඉවර. දැන් අන්තිම යතුරුද මේ කියන්නේ යන්නේ. இதுதான் பரலோகத்தின் மகிமையுள்ள தேவனை தரிசிக்கிற கீ. මේක තමයි ඔබ මහිමාන දෙවිනාසව බැහැ දැකීම උන්වහන්සේ අමුත ගෙන යන්නා වූ යතුර. ஹalleluya හalleluya. කියන්නකෝ. பரலோகத்தின் சித்தம், பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிற கீ. ඒ කියන්නේ සොනන්සේගේ දෙවිපියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා වූ දේ. ඒක තමයි යතුර. key of God's will. එනිසා උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්නා වූ ක්‍රියාව. ඒක තමයි යතුර. கர்த்தருடைய சித்தம் என்ன? සුනාසේ කැමැත්ත කුමක්ද ඔබ කෙරෙහි මා කෙරෙහි? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். යමෙකුට සේවය කරන්නේ නම් පියන් වහන්සේට ගෞරව කරන්නයි කියලා බයිබලයේ සඳහන් කරනවා. යේසුස් කිව්වා. அவர் උන්වහන්සේ என்ன சொன்னார்? කුමද කිව්වේ? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல මතේ සුභාංශ පොතේ கடைசி அதிகாரத்துல අන්තිම පරිච්ඡේදය තුල 28 28 18 19 20 வசனம். මතේ 28 පරිච්ඡේදයේ යේසුස් 18 19 20. இயேசு சொல்லுகிறார், යේසුස් කිව්වා வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ආසෙත් පොළොවේ සිරු බලය මට දී තිබේ. நீங்கள் புறப்பட்டு ඔබ போய் පිටත්ව ගොස් சகல ஜாதிகளுக்கும் සිය සකල ජාතීන්ට அவர்களை சீஷராக்கி
සියලු ජාතින් ගෝලෙන් කරපන්න. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே පේන වහන්සේ පුතුන් වහන්සේ ශ්‍රීදවන්සේගේ නාමයෙන් ஞானஸ்தானம் கொடுத்து වාස්පදී நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் මම නුඹලාට ඉගෙනු සෑම දේ கை கொள்ளும்படி ඔවුන් පිළිපදින පිණිස இந்த உபதேசத்தை எல்லாம் கொண்டு போய் මේ ඉගෙන්වීම அவர்களுக்கு சொல்லுங்கள். ඒ ඇයට දෙන්න නැත්නම් ප්‍රකාශ කරන්න. இதோ உலகத்தின் முடிவு பரியம் உங்களோடு கூட இருப்பேன். මෙන්න මම ලෝකේ අන්තිම දක්වා සෑම කල්හි මම නුඹලා සමග සිටින්නේ කියලා උන්වහන්සේ පැවසුවා. இன்னொரு இடத்துல சொல்றாரு, කාටද කිව්වේ? இன்னொரு இடத்துல சொல்றாரு, තව තැනක කියනවා பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, දේව රාජ්‍ය සමීපය பிதாவிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලනු ලබන්න. என்ன இருக்கா, அநேக வயல்கள் போல விளைந்து இருக்கிறது, ඒ නිසා බොහෝ அறுவடைக்கு ஆட்கள் தேவை என்று வேண்டிக் නිසා கொள்ளுங்கள். ගොයම සූදානම් ඒක නිලා ගන්න කුලිකාරය අවශ්‍යයි. ஆண்டவர் விரும்புறார் උන්වහන්සේ කැමති நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும். ඔබ හැමෝම යම් ආකාර සේවයට යෙදෙන්න ඕන. அது பாஸ்டர் தானே செய்வாரு, ඒක පාස්තරනේ කරන්නේ. ஊழியக்காரர் தானே செய்வாரு. ඒක දේවදාසක ඉන්නවනේ. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். හොඳට ඔබ අවබෝධ කර ගන්න ඕන. ஆண்டவர் சொன்னது என்ன, උන්වහන්සේ කැසි කුමක්ද? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருமே நீங்க போய் மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ගැලවීම ලබා ගත්තා වූ දේව දරුවන් කියන ඔබ සෑම ගිහිල්ලා අන්නයට සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න ඕන. இதை செய்யலைன்னா பரலோகம் நீ போக முடியாது. මේක ඔබ කරන්නේ නැත්නම් ස්වර්ග රාජ්‍යයේ උන්වහන්සේගේ මුගතට යන්න බෑ. லூக்கா 6:46 வேதம் சொல்லுகிறது, ලූකා 6 වෙනි පරිච්ඡේදයේ 46 වෙනි පදයේ කියනවා, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போனால். මම කියන ආකාර ඔබ ක්‍රියා කරන්නේ නැත්නම්, என்ன சொல்றாரு, நான் சொன்னதை நீ செய்யாம போனா මම பரலோகம் කියන வர දේ ඔබ மாட்டே. කරන්නේ නැත්නම් யாக்கோபு 1:22 ස්වර්ගයට යන්න බෑ. යාකෝබු 1:24 திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நீங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். සුද්ධ වචනේ ලියවෙල අසන විතර නෙමෙයි, ඒ අනුව ක්‍රියා කරන දරුවෝ ඇටියට ඔබ වෙනස් වෙන්න ඕන. யோவான் 4:30-32 வரைக்கும், යෝහාන් 4 වෙනි පරිච්ඡේදයේ 30 31 34 වෙනකම්, 4ஆம் அதிகாரத்திலே 4 වෙනි පරිච්ඡේදයේ 30லிருந்து 32 ඉඳලා வரைக்கும் 32 වෙනකම් வேதம் என்ன சொல்லுகிறது? දේ වචන කුමක්ද පවසන්නේ? இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரியாண்ட உட்கார்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். යේසුස් සමාරිය ස්ත්‍රිය සමග කතා කරනවා. இவங்க போய் நாங்க அப்பத்தை வாங்கிட்டு வரோம், சோறு கிடைக்காத போயிடும், கடையெல்லாம் மூடிடுவாங்க, நாங்க போறோம்னு சீஷர்கள் இங்க ஆண்டவர் செய்யற ஊழியத்தை விட்டுட்டு அங்க சாப்பிட்றது ஒருத்தன் வாங்கினு வந்தானே 12 பேர் போயிட்டானுங்க. එනිසා යේසුස්වහන්සේ එතන තියලා ගෝලයන් ගියා. මොකද ආහාර ගන්න ඕන කියලා කඩවල වයි කියලා ඒ ආහාර ඔයලා ඔක්කොම ගියා. එක්කෙනෙක් ගියත් නමුත් ඔක්කොම යේසුස්වහන්සේ එතන කරන සේවය දාලා වුන් ගියා. அந்த பாவம் செய்கிற ஸ்திரியாண்ட ஆண்டவர் பேசுறார், சமாரியா ஸ்திரியாண்ட. නේ ඒ පාපිස්තේ කාන්තාව සමග යේසුස්වහන්සේ කතා කරනවා. எத்தனை மணி நேரம் வந்திருந்தா? කීයට 10 ඇය 6ஆம் மணி நேரத்துல கிரண்டேல கடந்தாள். 6 වෙනි පැහැදිලි තමයි ඇය එතන පැමිණ සිටියේ. இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே යේසුස්වහන්සේ දැක්කුම් පස්සේ அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா குடிக்க. යේසුස්වහන්සේ ඒව මට ටිකක් බොන්න මේ ජල நாங்க சமாரியர்கள், වතුර ටිකක් දෙන්න. நீங்க யூதர்கள், நீங்க தண்ணி வாங்கி குடிக்க மாட்டீங்களேன்ற. ඇය කිව්වා අපි සමහරිය කාන්තාව යුදෙවරු ඔබ අපගෙන් වතුර ඉල්ල බොන්නේ නැහැනේ, මේ සිරිතක් නැහැනේ කියලා කිව්වලු. கேட்கிறவர் இன்னார் என்று தெரியல, நான் நீ கொடுக்கிற தண்ணீர் தாகம் எடுக்கும், நான் கொடுக்க தண்ணீர் உனக்குள்ள ஜீவன் உண்டாக ஊற்றுகிற ஊற்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். යේසුස් කිව්වා මම කවුරුන්ද නොදනයි මේ ප්‍රශ්න අසන්නේ, ඔබ මාව දැනගෙන කවුද කියලා දැනගෙන සිටනවා. මම නෙමෙයි ඔබයි මගෙන් ඉල්ලන්නේ වතුර, මම දෙන්නා වතුර ඉන්දියනේ නැහැ, ඒක සදාකල් පවතින ජල ජීවමාන ජලය කියලා කිව්වා. நான் கொடுக்க தண்ணீர் மறுபடியும் தாகம் உண்டாகாது. මම දෙන ජලය ගත්තොත් නැවත විපාසයක් ඇති වෙන්නේ නැහැ. நீ திருப்தி அடைஞ்சிருவ. ඔබ තෘප්තියටපත් වෙන්නේ. பரிசுத்த ஆவியின் உனக்குள் வருவது நீ பூரணம் அடைஞ்சிருவ. සුදාත් ඔබ කෙරෙහි පැමිණෙන කලිය ඔබ සම්පූර්ණ වන්නේය. என்ன நடந்துச்சு? කුමද සිදු වුනේ? அவ சொன்னா முதல்ல எனக்கு கொடுன்னு சொன்னா. ඉස්සලා එන මයික මට දෙන්න. என்ன சொன்னா? நீ முதல்ல போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாங்கற. ඒ සංසිකම දෙන්න ඉස්සලා ඔබගේ පුරුෂයා එක්කන් එන්න. அவர் சொன்ன உடனே එහෙම කිව්වම எனக்கு புருஷன் இல்ல. මට පුරුෂයෙක් නැත. என்ன சொல்லிட்டா? புருஷன் இல்லன்னுட்டா. පුරුෂයෙක් නැත. இயேசு சொன்னாரு, යේසුස් කිව්වා சரியாய் சொன்னாய். හරියට කිව්වා. நீ உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தாங்க, පෙර ඔබට පුරුෂයන් 5 දෙනෙක් හිටියා. 5 பேரை நீ விட்டுட்ட, 5 දෙනෙම ඔබගෙන් ඉවත් වුණා. 5 பேரை டிவோர்ஸ் பண்ணிட்ட. දික්කසද වුණා. இப்ப இருக்கிறவனும் உன புருஷன் இல்ல, 6வது ஆளு. දැන් 6 වෙනි කෙනෙක් කියනවා ඔව්ත් ඔබගේ පුරුෂයෙක් නෙවෙයි. இப்போ உன்னோட பேசிக்கொண்டு இருக்கிற நித்திய புருஷன் மணவாளனாகிய கிறிஸ்து நான் 7வது மணவாளன் உன்னிடத்துல வந்திருக்கிறேன். ඒ නිසා දැන් සිටින පුරුෂයන්දී මම සදාකල් මනමාලය නිසා නුඹ කෙරෙහි මම පැමිණ සිටිනවා. ஏற்கனவே 5 பேர் இருந்தா, 5 දෙනෙක් සිටියා. இப்போ இருக்கிறவனும் புருஷன் இல்ல. දැන් සිටින කෙනාත් පුරුෂයෙක් නෙවෙයි. 7வது புருஷன் யார் கிடைப்பான்னு வந்தல்ல,
இனிமேல் நீ කවුද කියලා ඔයාගේ නාම නෙවෙයිද? இனிமேல் நீ பாவம் செய்யாதபடி මින් පතරම நீ වැරදි පාපේ மீட்கப்பட නොකරන පිණිසබන්ට ගැලවෙන நித்திய மனவாளன் என்ற புருஷனா நான் இன்னைக்கு வந்து உன்னோட பேசுறேன். ඔබ ගලවන තැන්වාසිත கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். උන්වහන්සේ ප්‍රශංසා කරමු. தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි. சீஷர்கள் வந்தாங்க. ගෝලයන් පැමිණියා. என்ன செய்தாங்க? කුමද කරේ? அந்த ஸ்திரீ என்ன செய்தா? ඒ ස්ත්‍රී කුමද කරේ? ஊருக்குள்ள ஒரே ஓட்டம் ஓடுனா. ඒ එකපාරට ගම ඇතුළට ගොස් அவன் யார் இடத்தெல்லாம் பாவம் செய்தாலோ කොයි කොයිද පව් அவங்களெல்லாம் කරේ? கூப்பிட்டு சொன்னா, හැමෝටම කිව්වා. இங்க ஒருத்தர் இருக்கிறார், මේ කෙනෙක් அவர் පැවිදි தீர்க்கதரிசியா இருப்பாரோ අනාගත மேசியாவோ, වතුරෙක් වගේ நீங்கள் මේසියා வந்து වගේ பாருங்கள், පේනවා. ඔබ ඇවිල්ලා බලන්න. நீங்கள் வந்து பாருங்கள், ඔබ ඇවිල්ලා බලන්න. நீங்கள் வந்து பாருங்கள், ඔබ ඇවිල්ලා බලන්න. நீங்கள் வந்து பாருங்கள், ඔබ ඇවිත් බලන්න. இப்படி ஊர் ஏற சொல்லிக் கொண்டு போனார். මේම ගම පුරාම කිව්වා. என்ன சொன்னா? කුමද කිව්වේ? சுவிசேஷமா சொன்னா, සුබත් இயேசுவை வந்து பாருன்னு சொன்னா. යේසුස් වහන්සේ බලන්න කිව්වා. அந்த ஊர் பட்டணமே மொத்த பேரும் இயேசுவாண்ட வந்தாங்க. ඒ නගර ගමේ සිටි හැම කෙනාම පැමිණියා. அந்த பாவியா இருந்த ஸ்திரீ இயேசுவை பாருன்னு சொன்னதுக்கு அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுடுச்சு. ඒ නිසා ඒ පව්කාර ස්ත්‍රී යේසුස් මුණ ගැසෙන නමුත් ඒ ඇයගේ ගොස් කතා කළා. ඒ ගමම යේසුස්ට ඇවිල්ලා ඕන් ගැලවුණා. இந்த இயேசுவை கண்டு நீங்க, මේ යේසුස් දැකපු ඔබ, இந்த இயேசுவுக்காக வந்திருக்கிற நீங்க යේසුස් සුස පැමිණ සිටින ඔබ என்ன செய்றீங்க? කුමද කරන්නේ? சிம்பிள் சிட்டிங், சும்மா உட்கார்ந்து இருக்கு. සාමාන්‍ය හොඳට වාඩිලා ඉන්නවා கையை පාසුකම. தட்டுன்னு சொன்னா ரோபோட் மாதிரி கையை தட்டுறோம். අත්පලසන් ගියාම ඔන්න ඔය අත්පලසන් දෙනවා. ஆமேன் சொல்ல சொன்னா ஆமேன் சொல்றோம். ආමෙන් කිව්වොත් ඔය අමාරුකයි මීට කියනවා. எழுந்துருங்கன்னா எழுந்துகிறோம். නැගිටින කිව්වොත් බොහොම අමාරුකයි. உட்காருன்னா உட்கார்றோம். වාඩින කිව්වොත් වාඩිනවා. அந்த மிஷினுக்கும் நமக்கும் என்ன இருக்கு? ரெண்டும் ஒண்ணுதான். ඒ මැසිමටත් අපිට තියෙන වෙනස මොකක්ද? දෙකම එකයි. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ නම பிள்ளை, සෝනාංශික වචනාංශ දේව දරුවන්. நீ சும்மா இருக்க கூடாது. මින් මාත්‍ර ඔබ නිකන් ඉන්න இந்த බෑ. இயேசுவை குறித்து புறப்பட்டு போய் இயேசு நான் ஆசிரியர் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ගොස් හැම කෙනාටම උන්වහන්සේ කියපු දේ කියන්න. மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். උන්වහන්සේ කියන හැමදේම අනිතට කියන්න කියලා උන්වහන්සේ ගෝලෙන්ට පැවසුවා. தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි. சீஷரிடத்துல சொன்னார், ගෝලෙන්ට කිව්වා. சாப்பிட கொடுத்தாங்க, කන්න දුන්නා. எனக்கு வேண்டாம் பாண்டார். මට එපා කියලා. யார் உங்களுக்கு கொடுத்ததுன்னு? කවුද ඔබට දෙන්නේ? දුන්නේ. எனக்கு உகந்த போஜனம் මට අවශ්‍ය என் භෝජනය. பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே. මාගේ පියාගේ කැමැත්ත ඉෂ්ට කරන එකයි. தேவ பிள்ளையே, දේව දරුවනි. யோவான் 12:24 வேதம் යෝහන් சொல்லுகிறது, 12:24 කියනවා. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் යමෙකු මට සේවය කරන්නේ නෝ. என் பிதாவானவர் මාගේ පියාණන් වහන්සේ உன்னை கனம் பண்ணுவார், ඔව්ව ගෞරවයටපත් உன்னை කරන්නේ. கனப்படுத்துகிறவர் ඔබ ගෞරවයටපත් කරන තැන உன்னை கனப்படுத்த போகிறார். ඔබව ගෞරවයටපත් කරાવી තමයි. எப்படி கனப்படுத்துவாராம்? කොහොමද ගෞරවයටපත් කරන්නේ? வேதம் சொல்லுகிறது. මේ වචන කියනවා. மத்தேயு 25 அதிகாரம் මතේ 25 වෙනි පරිච්ඡේදයේ வேதத்தை பாருங்கள். මේ වචන කියන්න அங்கே ඒ உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, අවංක වූ දේව දාසකයා எப்படியா? කොහොමද කියන්නේ? உண்மை, අවංකවම உத்தமம், නිස්ලෙස ஊழியம். සේවය. நல்ல கவனிங்க. මොකද බලන්න. உண்மையும் உத்தமம் ஊழியம், உண்மை අවංකකම உத்தமம் ஊழியம், ඒ உண்மை වගේ உத்தமம் සේවය ஊழியம். කරපු තැනත්තා. உன்னிடத்துல இந்த 3 காரியம் இருந்தாதான் මේ කරුණු තුනක් ඔබ තුල තිබෙනවා නම් நீ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் ඔබ இருப்பாய். දේව කැමැති ඉෂ්ට කරන පුත්‍රයෙක් දීනියක් වන්න පුළුවන්. இயேசு சொல்லுகிறார், ඒ සංස් කීවා உலக தோற்றம் முதற்கொண்டு, இந்த உலகத்தை உண்டாக்கின நாட்கள் முதற்கொண்டு ඒ ලෝකයේ මවන්ට ප්‍රථමයෙන් உனக்காகவே என் பிதா ஆயத்தம் பண்ணின නුඹ උදෙසම මගේ පියා සූදානම් කළා වූ அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்வார். ඒ සදාතනික ප්‍රීතියට ඇතුල් වන්න කියා පවසයි කියලා සඳහන් කරනවා. நீ ஊழியம் செய்யலன்னா ඔබ සේවය නොකර සිටිනවා නම් நிச்சயமா பரலோகம் போக மாட்டே. ඔබට ස්වර්ගයට යන්න බැරිය. நான் சொல்லலப்பா, මම කිව්වේ නෑ. இந்த 7 காரியமும் இயேசு தன் வாயில சொன்னதா உனக்கு சொல்லி මේ කරුණු අතර ඒ සංස්සේ මුඛයේ ප්‍රකාශ කරපු දේ මම ඔබට ඒක බෙදා ගත්තා. 7 திறவுகோலை குறித்து இயேசு தான் சொல்லி இருக்கிறார். මේ යතුරු 7 ගැන ඒ සංස්යෙන් පැවසුවේ. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் යමෙකු මට සේවය කරන්නේ නම් பரலோகத்தில் இருக்க பிதாவனை கனப்படுத்துவான். ස්වර්ගරාජ සිටින මගේ පියාණන් වහන්සේ උට ගෞරවය කරන්නේය. 7 காரியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். මේ කරුණු 7ක් ඔබට ප්‍රකාශ කරා. என்னதான் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து நீ என்னதான் இருந்துட்டு போனாலும் ඔබ ගැලන්ට පත්තල සබට්ලා මොන දේ කරගෙන හිටියත් நீ 7வது நீ மத்தவங்களுக்கு இந்த இயேசுவை பத்தி சொல்லாமல் போனால் මේ අත්වෙනි කරනත් ඔබ කරන්නේ නැත්නම් අනිතට ඒ සංස්යෙන් කිව්වේ නැත්නම් அது உனக்கு பாவமா இருக்கும். ඒ ඔබට පාපයක් සලකුණු ලබයි. நீ மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாமல் இருந்தால் ඔබ අන්නයට ඒ සංස්යෙන් පැවසුවේ නැත්නම් அது பாவம். ඒ පාපයකි. பாவத்தோடு பரலோகம் போக முடியாது. පාප සමසුරයට ඇතුළු වෙන්න බැරිය. உனக்கு வசனம் தெரியுதோ இல்லையோ, ඔබට වචනේ දන්නවද නැද්ද? இயேசு நல்லவன் சொல்ல முடியாதா? යේසුස් යහපත් කියලා කියන්න බැරිද இயேசு ඔබට? உன்னை நேசிக்கிறார் சொல்ல යේසුස් முடியாதா? ඔබට ප්‍රේම කරනවා කියන්න බැරිද? இயேசு ஆண்டா வந்தா உனக்கு நன்மை கிடைக்கும் சொல்ல முடியாதா? යේසුස් ඔබ ජීවිතේ යහපත් ஒரு කියලා சமாரிய කියන්න ஸ்திரீ மாதிரி நீ வந்து பாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்ல முடியாதா? ஒரு சமாரிய இது முடியாதது யார்? இது முடியாதது யார்? இதை சொல்ல முடியாத யார் இங்க? සමාරියා කාන්ත කිව්වාගේ යේසුස් වහන්සේලා බලන්න කියලාවත් කියන්න බැරිද? මෙන්න කියන්න බැරි කෙනෙක් මෙතන ඉන්නවද?
தயவு செய்து சொல்றேன், உங்களால முடியுமா முடியாதா? කාරණේක මම ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා ඔබට පුළුවන් ද බැරිද මේ සුළු දෙයක් කරන්න? එක වචනයක් හරි කියන්න. எத்தனை பேர் சொல்றீங்க என்னால முடியும்? කී දෙනෙක් කියනවද මට ඒක කරන්න இயேசு පුළුවන්? நல்லவர் சொல்ல முடியல. இயேசு வல்லமையோடு செய்வார். அப்ப எழுதுருங்க. එන නැගිට සිටින්න. யாரு நீங்க சொல்றன்றவங்க அப்படியே எழுதுருங்க. ඔබ ඔව් මම යේසුස් என்னால இயேசு பத்தி சொல்ல முடியாதுன்றவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. වචන දෙකක් හරි මම වාක්‍යයක් හරි කියනවා කියලා කියන්න පුළුවන් ඒ නැගිටින්න. අනිත් අය වල්ලා ඉන්න. நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன்றவங்க எழுதி கொள்ளுங்க. මම යේසුස් වහන්සේගේ මේ ආකාරයෙන් என்னால முடியாதுன்றவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. நான் ஜெபம் பண்ண போகிறேன். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு விசேஷமான கிருபை, இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷமான ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்க போகிறார். විශේෂ බලයක් සුදත්මන් ඔබට දෙන්න යනවා. எல்லாரும் கரங்களை உயர்த்தி හැම කෙනාම දැහැත් ඔසවලා ஒரு கரத்தை நெஞ்சில வச்சுக்கொள்ளுங்க. ඒක දැහැතක් තියාගන්න. ஒரு கரத்தை உயர்த்துங்க. இப்ப ஆண்டவர் கையில ஒரு வல்லமை இறக்க போகிறார். அந்த தேவத்துவம் உண்மையில் இறங்க போகிறது. நீ சும்மா இருக்க மாட்டே. இனிமேல் என் ஆண்டவருக்காக எழும்ப போகிறேன். 7 திறவுகோல்களை உடையவர் சொல்லுகிறார். 7 திறவுகோல்களை உடையவர் சொல்லுகிறார். இதோ உனக்காகவே இதோ திறவுகோல்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவார். இதோ கட்டவும் நாட்டவும் கவிழ்க்க உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். இந்த ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மகளே. இந்த ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மகனே. கண்ணை மூடு. Close your eyes. Hallelujah. கண்ணை மூடி ஆண்டவரத்துல சொல்லு, தேவனே நான் சும்மா உட்கார்ந்துட்டு போனேன். இன்றைக்கு நான் 7 திறவுகோல் உடையவர்களாக நான் கடந்து போகிறேன். இனி நான் சபைக்கல்ல என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்வேன். என் ஆண்டவருக்கு நான் செய்து முடிப்பேன். இந்த பகுதியில நான் காண்கிற ஜனங்களுக்கும் என் வீட்டாருக்கும் என் நண்பர்களுக்கும் என் உறவுகளுக்கும் நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன். தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுவேன். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறேன். வாயை திறந்து அறிக்கை செய். என் தேவனே ஒரு கிருபையை இறக்கும். ஊழியத்தின் வல்லமை இறங்கட்டும். ஊழியத்தின் அழைப்பு இறங்கட்டும். ஊழிய பாரம் இறங்கட்டும். கிருபை நல்ல சத்தமா அந்நிய பாஷையில இப்ப ஒரு வல்லமை, சுவிசேஷ வல்லமை இறங்கட்டும். ஊழியத்தின் வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு எழுப்பு மகளே, எழுப்பு மகளே, எழுப்பி பிரகாசி. இதோ உன் முகத்தில் உன் ஒளி வந்தது. ஓ ரந்தரபா ரிகபாலரபா ரிபதனபா வாயை திற. ரிபகுரபலபா சந்துரி யஹந்தர நல்ல துதி மகளே. தேவனுடைய அக்கினி உன் நாவை கூர்மையான பட்டயமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன் நாவை கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறார். விட்டுக்கொடு. உன் வாயை சத்தமிட்டு துதி. சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே. நமஸ்கார කරන ප්‍රශංසා කරන වාසිත. හalleluya. නිකන් ඉන්න එපා. නිහඬව නොසිටන්න. හalleluya. හalleluya. හැම කෙනාම මුන්නලේ වරන් எல்லாரும் முன்னால வாங்க. வாஞ்சையோடு வாங்க. வாஞ்சையோடு விருப்பத்தோட எல்லாம் ஆசාවක් முடிஞ்ச அப்படியே முழங்கால நில்லுங்க. நான் ஒவ்வொரு மீது நான் அப்படியே கை வச்சு ஜெபிக்க போகிறேன். පුළුවන්ගේ දන ගහන්න බැරිය හිටගෙන ඉන්න. හැම කෙනා කරේ පාස් எல்லாம் முழங்கால் முழங்கால்ல. පුළුවන්ගේ දන ගහන්න. வயசானவங்களை விட்டுருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரமன சந்தரியா ஹந்தரமி ஹன்சியா கரபியா
අවසන් කරන යන්නේ මේ පිටපස්ස. සවිවර කර අපමාදේ අලෙප වරුෂා වස්වන්න ආහස විවර කර අපමාදේ අලෙප වරුෂා වස්වන්න පුදුම වූ ආත්මය දැන් soleh bagian gaina kermu nimin basa inna sudah ini sudah atma ini nimin basa inna sama di mana win purawa balawat lesser than lesser in enamaya suaya enamaya midi magena dena namaya mage yesuni e obage namaya mage yesuni e obage namaya kiyanne ada hillen balaya balaya enamaya midi magena dena namaya mage yesuni e obage namaya mage yesuni e obage namaya hallelujah hallelujah මේ දිනවල පසුගිය සබතේද මේ සබතේද සුද්ධාත්මයන් වහන්සේ अन्य भाषाව දීමනා සහ ආත්මයන් වාසගේ දීමනා අපි ගත යුතු තීරණ උන්වහන්සේ කතා කරගෙන ඉන්නවා සභාවට ඉතා පැහැදිලිව හලෙලූයා දෙවියන් වහන්සේගේ දරුවෙනි ඔබට පැහැදිලිව ඔබ මතක් කරොත් පසුගිය සබතේ ඒ ආත්මයන් වාසගේ දීමනාව අන්‍ය භාෂාව දීමනාව ඒ වගේම මේ දවසේ අවශ්‍ය කරන ඒ විශිෂ්ට කාරණා හත අපේ ඇදහිල්ල ජීවිතේ ආත්මයන් වහන්සේ කතා කරගෙන ඉන්නවා උන්වහන්සේ බලවන්ත දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යන්නෝ වියරන්දරා කන්දරා වරවන්දරා යන්නේ හලෙලූයා अन्य भाषा में याज्ञा करना බලෙන් පුරව ගන්න අද සෝය ලැබෙන දවස ආත්මික සාරික මානසික සෝය දෙන දවසේ ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටින මොහොතේ ස්තුති කරන්න හලෙලූයා
ස්තුති වේවා ස්තුති වේවා ස්තුති වේවා ඕමිකාරී ස්වාමීන් වහන්සේ පූර්ණ කරන්න පුදුම දේ කරන්න බලවත් දේ කරන්න යහපත් දේ කරන්න මේ සභාව තුළ ස්වාමීන් වහන්සේ ඔබ නිරන්තරයෙන්ම සිතසා ස්තුති කරන ස්වාමීන් වහන්සේ ස්තුති දෙවිඳුන්ගේ බලවත් කියා සම්දාම මා දකින්නවා දෙවිඳුන්ගේ පුදුම කියා සම්දාම මට පේනවා දෙවිඳුන්ගේ බලවත් ක්‍රියා සම්දාම මා දකින්නවා දෙවිඳුන්ගේ පුදුම ක්‍රියා සම්දාම මට පේ දැතස්වල කියමුද ඉයල ආසේ පොළොතලයේ පුදුම දෙවිඳුන් කරයි ඉයල ආසේ පොළොතලයේ